ஸோ வெரி குட் ஈவினிங் டு ஆல். என்னுடைய வாய்ஸ் வீடியோ கிளியரா இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளியரா இருக்கா வாய்ஸ்? ஓகே தென் தேங்க்யூ. ரைட். ஸோ வெல்கம் டு த அக்குபங்க்சர் கிளாஸ். ஸோ எனர்ஜி ஹீலிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் கான்செப்ட்ல அக்குபங்க்சர் சயின்ஸ் அப்படின்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தெராபிட்டிக் ப்ரொசீஜர் அப்படின்றத இதுல நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ அக்குபங்க்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் ஒரு 8,000 இயர்ஸ் ஆன்சியன்டான ஒரு தெராப்பி. மிகவும் ஒரு பாரம்பரியமிக்க 8,000 வருடம் பழமை வாய்ந்த, அதே சமயம் மிகவும் வந்து ஒரு தொன்மையான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தெராப்பி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த தெராப்பியாக இருந்தாலும் சரி, அதற்கான லிமிடேஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணு உண்டு. அதாவது வரன்முறை அப்படின்னு இருக்குல்ல, இவ்வளவுதான் மேக்சிமம் இதனுடைய இது எஃபெக்ட் அப்படின்றது இருக்கு. அப்ப இவ்வளவுதான் அதனுடைய மேக்சிமம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அதை ப்ராப்பரா நம்ம அப்ளை பண்ண தெரிஞ்சிருந்தோம்னா மட்டுமே வந்து அந்த ஒரு மேக்சிமம் எஃபெக்டை நம்மளால எடுக்க முடியும். அப்ப மேக்சிமம் எஃபெக்டை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம ப்ரொசீஜரலா நம்ம கத்துக்கிட்ட இந்த அக்குபங்க்சரை அப்ளை பண்ணோம் பிராக்டிக்கலா அப்படின்னா வந்து மேக்சிமம் பெனிஃபிட்ஸை உங்களால அட்டைன் பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த பெனிஃபிட்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களால வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த 50% ஆஃப் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒன்று. ஸோ இந்த எனர்ஜி ஹீலிங் மெக்கானிசம்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து எனர்ஜி ஹீலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இருந்த போதிலுமே வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்க்சருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, இனிஷியேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனீஸ் தான் இவங்க. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000 வருடம் பழமை வாய்ந்த இந்த அக்குபங்க்சர் அப்படின்றது வந்து மிகவும் ஒரு பிரதான சிகிச்சை முறைகளாக இன்னைக்கு அநேக நாடுகள்லையுமே வந்து பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் இதுல. சோ இந்த அக்குபங்க்சர்னுடைய ஆரிஜின், பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனாவா. இந்த சைனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நதிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோ ரிவர் அப்படின்றது. அதுல வந்து நெய்ஜிங் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு எம்பரர் இருக்கிறாங்க. நெய்ஜிங் டைனாசிட்டி அப்படின்றவங்க இந்த எல்லோ ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மஞ்சள் நதிக்கரை ஓரமாக அமையப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டைனாசிட்டியில இருக்கக்கூடிய அந்த நெய்ஜிங் அப்படின்ற அந்த எம்பரர்ஸ் வந்து இந்த அக்குபங்க்சர் அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு எனர்ஜி ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒண்ண பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களாக யாரை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் கால் மருத்துவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேர்ஃபுட் டாக்டர்ஸ். அதாவது செருப்பே போட மாட்டாங்க, வெறும் கால்ல நடக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா பேர்ஃபுட் டாக்டர்ஸ். இந்த பேர்ஃபுட் டாக்டர்ஸ் தான் இந்த அக்குபங்க்சர் அப்படின்றதுக்கு வித்திட்டவங்க. சோ இவங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போர்க்களத்துல இந்த அம்பு வில்லு இதெல்லாம் தைக்க பெற்று அடிபட்ட வீரர் அடிபட்ட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரணங்கள் குணமாவதற்கு முன்பாகவே அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ் இருந்திருக்கும் பாருங்க. அந்த ஏற்கனவே இருந்த அந்த எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் பொசிஷன், அவங்களுக்கு ஒரு பிக்சர், அவங்களுடைய சிம்டமேட்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீலிங்கை வந்து உணர முடியுது அவங்களால. இப்ப போர்க்களத்துல அடிபட்டு கிடக்குறாங்க. இந்த அடி முக்கியமா எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈட்டி, அம்பு, வில்லு, வாளு இதெல்லாம் குத்தி காயமா இருக்கு. கூர்மையான ஆயுதங்களை கொண்டு காயம் பெற்ற இந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரணங்கள் ஆறுவதற்கு முன்பாக உடலில் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த ஒரு சில நோய்கள் வந்து மறைவதை வந்து பாக்குறாங்க. அப்ப அதை தொட்டு அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடல்ல வந்து கூர்மையான ஆயுதங்களை கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல தாக்கணும்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விளைவு உடலுக்குள்ள நடக்குது அப்படின்றத உணர்ந்துதான் வந்து இந்த அக்குபங்க்சருக்கு ஒரு பேஸ், அதாவது அடித்தளம் வந்து அமையப்பெற்று அன்னையிலிருந்து ஒரு 8,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நெய்ஜிங் டைனாசிட்டியில இந்த எல்லோ எம்பரர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எல்லோ மஞ்சள் நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பேர்ஃபுட் டாக்டர்ஸ் வந்து இதை இனிஷியேட் பண்றாங்க. இது அப்ப பிற நாடுகள்ல அப்போது வந்து எந்த நிலையில இருந்துச்சு அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டிலயுமே வந்து அன்னைக்கு அக்குபங்க்சர் இருந்துச்சு.
ஸோ நம்மளுடைய நாட்டில் அன்னைக்கு இருந்த அக்குபங்சரை வந்து பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூர்ம வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். கூர்ம வர்மம் அப்படின்னா கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்குவது. ஆனா நம்ம வந்து மருத்துவத்திற்காக அதை நம்ம பயன்படுத்தல. கூர்ம வர்மம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொடு வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய டச் தெராப்பி, அக்கு டச் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கூர்ம வர்மம் தான் சீனால வந்து அக்கு பங்க்சர் அப்படின்னு ஆச்சு. தொடு வர்மம்ன்றது தான் அக்கு டச் அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி வந்து தட்டு வர்மம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தட்டு வர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கு பிரஷர் அப்படின்னு மாறிச்சு சைனால. அடுத்து வந்து நோக்கு வர்மம் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வையிலேயே வந்து வசியம் பண்ணக்கூடியது நோக்கு வர்மம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்தது. அது ஹிப்னோ தெராப்பின்னு சொல்லி மாறிடுச்சு அண்டை நாடு மேலை நாடுகள்ல. ஸோ பிரீஃபா நீங்க அக்குபங்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதுதான். இதனுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்குபங்சர் அப்படின்றது ஒரு 8000 வருடம் பழமை வாய்ந்தது. இது நெய்ஜிங் டைனாசிட்டி சைனால வந்து தோன்றியது. இந்த நெய்ஜிங் டைனாசிட்டி சைனால வந்து எந்த இடத்துல இது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எல்லோ எம்பரர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வெறும்கால் மருத்துவர்கள்னு சொல்லக்கூடிய பேர்ஃபுட் டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து இதை ஸ்டடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு வந்துச்சு. அந்த பல்வேறு பிரிவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்சர் அண்ட் அலைடு தெராபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டோட்டலா வந்து டிசிஎம் அப்படின்ற ஒரு பேனருக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதாவது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன். இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல எதை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹெர்பாலஜி, ட்ரெடிஷனல் சைனீஸ் ஹெர்ப்ஸ். அப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் பிளஸ் பிரதானமாக இந்த குத்தூசி மருத்துவம், சரிங்களா, பிளஸ் அலைடு தெராபிஸ். அப்ப மெயின் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசிஎம்ல ஹெர்பல் ட்ரீட்மெண்ட், ஹெர்பாலிசம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்சர். இது ரெண்டு தான் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட் டிசிஎம்ல, ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிகேஷன்ல. அலைடு தெராபிஸ்ன்னு சொல்லக்கூடிய சார்பு சிகிச்சை முறைகள். இந்த சார்பு சிகிச்சை முறைகள்ல தான் எதெல்லாம் தோன்றுச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமாக மாக்சிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மோக்ஸா அப்படின்ற ஒரு கோணை வச்சு ஹீட் மூலியமாக கொடுக்கக்கூடிய அலைட் தெராப்பி. அது மாக்சிபியூஷனு, சுஜோக்கு, சீட் தெராப்பி, இந்த மாதிரி நிறைய தெராபிஸ் வந்து அட்ஜுவன் தெராபிஸாக அதுக்கப்புறம் தோன்றியது. ஸோ இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்குபங்சர். ஸோ இந்த அக்குபங்சருக்கான ஒரு பேசிக்ஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்மளால அடுத்தடுத்த லெவல்ல இதை பற்றி புரிந்து கொண்டு உண்மையாகவே நம்மளால சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான கிளாஸ் தான் இன்னைக்கு. ஸோ இந்த பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சவங்க டைரக்ட் கிளாஸ் வந்து கமிங் சண்டே இருக்குது. அதை அட்டன் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணாம டைரக்டா அன்னைக்கு சண்டே வந்தாங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், புரியவும் செய்யாது. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பவர் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, பிரசன்டேஷன் தெரிஞ்சுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணும்போது தெரியலன்னாலும் சொல்லிருங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரசன்டேஷனை. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? யாரா ஒருத்தங்க எஸ் டைப் பண்ணுங்களேன். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? சுஜிதா, நான் பேசுற கேக்குதாமா? தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட். ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்குபங்சர்னுடைய டெஃபினிஷன். ரெண்டாவது கான்செப்ட் ஆஃப் சி. சீன்றது என்ன? சிஹெச்ஐ, இத கியூஐ அப்படின்னு சொல்லுவோம். கியூஐ அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும்? சி அப்படின்னு தான் சொல்லுவோம். சீனா எனர்ஜி. நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் அக்குபங்சர் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சீன்றது எனர்ஜி. ஸோ சீனர்கள் வந்து எனர்ஜியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணி எப்படி வந்து அது இது பண்ணுவாங்க அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனர்ஜியை. அப்புறம் தியரிஸ் ஆஃப் அக்குபங்சர். ஸோ அக்குபங்சர்ல என்னென்ன தியரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து நான்காவதாக பாத்தீங்கன்னா சூன் அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். எப்படி அளவீடு செய்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் செலெக்ஷன் பண்றது, கண்டுபிடிக்கிறது, எப்படி நீடுல நம்ம வந்து உள்ள செலுத்துறது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த சூன் மெஷர்மெண்ட். டிசன் அப்படின்றது சூன். சூன் போனம இது வந்து டிஎஸ்யூஎன் அப்படின்றது
லிட்டரலா நீங்க வேர்ட்ல எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ சூன் மெஷர்மெண்ட் பத்தி பார்ப்போம். நீடில்ஸ் என்னென்ன நீடில்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஆறாவதாக வந்து அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன, அதனுடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமாக ஏழாவது, அக்குபங்சர்னுடைய சப்ஜெக்டிவ் கோல் என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் கோல் என்ன அப்படின்றதை நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டிவ் அக்குபங்சர் அண்ட் அப்ஜெக்டிவ் அக்குபங்சர் அப்படின்றது நம்மளுடைய பிராக்டிஸ்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து இண்டிகேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்ன இண்டிகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த அக்குபங்சரை நம்மளால அப்ளை பண்ண முடியும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் சரி, ஒவ்வொரு மெடிகேஷனுக்கும் சரி, ஒவ்வொரு மெடிசினுக்கும் சரி, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கும் சரி, லிமிடேஷன் அப்படின்னு உச்ச வரம்பு அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அதை தாண்டி நம்ம அதை முயற்சி செய்யக்கூடாது. அது முயற்சி செய்யறதுனால எந்த பலனும் கிடையாது, பக்க விளைவுகள் வேணா உண்டாகும். அதனாலதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப சப்ஜெக்டிவ் கோல் ஆஃப் அக்குபங்சர் அண்ட் அப்ஜெக்டிவ் கோல் ஆஃப் அக்குபங்சர் இதை கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும். இண்டிகேஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இதை யூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், சரிங்களா, இதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனால உண்டாகக்கூடிய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் முழுமையான ஒரு அக்குபங்சரிஸ்டாக நீங்க இந்த தெராப்பிய செய்ய முடியும். அடுத்து ஃபைனலா சம்மரி, அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இது. இந்த 10 தலைப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நோட்டை வச்சு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு என்டர் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க மைக்க. ஓகே, ஸ்லைட் சேஞ்ச் பண்றேன். இன்ட்ரோடக்ஷன்ல அக்குபங்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா வெரி ஆன்சியன் சைனீஸ் ஆர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீலிங்காக எனர்ஜியை வச்சு பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கறது இந்த அக்குபங்சர். ஸோ இதை எப்படி பிரிப்பாங்க அக்குபங்சரை அப்படின்னா அக்யூஸ் பிளஸ் பங்சுரா, இல்ல அக்யூட்டஸ் பிளஸ் பங்சுரான்னு. அக்யூட்டஸ் ஆர் அக்யூஸ் அப்படின்னா நீடில், சரிங்களா. பங்சுரா அப்படின்றது பிரிக்கிங், நீடில் வச்சு ப்ரிசைஸா அந்த லொகேஷன்ல பிரிக் பண்றோம். அப்போ ஒரு நீடில் வச்சு ஒரு இடத்துல குத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்குபங்சர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும்னா எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ணும், சரிங்களா. அப்ப எதுக்காக எனர்ஜியை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்னேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்து ஒரு இடத்துல தேக்கம் அடைந்து இருந்தா அந்த இடத்துல நீங்க பாயிண்ட்ல நீங்க ஸ்டிமுலேட் பண்ணும்போது நீடில வச்சு அந்த எனர்ஜியை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்றதுக்கு அதை ரிலீஸ் பண்ணிவிடும். ஸ்டாக்னேஷன், அந்த இடத்துல தடைபட்டு இருக்கக்கூடிய ஆற்றலை மீண்டும் சுழற்சிக்கு கொண்டு வருவதுதான் இந்த அக்குபங்சருடைய மெயின் பர்பஸ், சரிங்களா. அப்ப இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அக்குபங்சர்னா என்ன லாட்டின்ல அப்படின்னா அக்யூஸ் பிளஸ் பங்சுரா. அக்யூஸ்ன்றது நீடில், பங்சுரா அப்படின்றது என்ன பிரிக்கிங் அப்படின்றது துளையிடுதல், துல்லியமாக துளையிடுதல். ஓகே, டெஃபினிஷன்னா அக்குபங்சர்ன்றது ஒரு பாரம்பரிய பழமை வாய்ந்த சீனர்களுடைய கலை, சரிங்களா. நிறைய நோய்கள், அதாவது உடலில் ஏற்படக்கூடிய அநேக நோய்களுக்குமே வந்து இந்த ஃபைனிடில் இன்சர்ஷனை வச்சு ஸ்பெசிபிக் பாடி பாயிண்ட்ஸ்ல செலக்ஷன் பாயிண்ட்ஸை கரெக்டா துல்லியமாக தேர்ந்தெடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமாக தீர்வு காட்டுறது. டெஃபினிஷன் அக்குபங்சர் இஸ் an ancient Chinese art of healing where various diseases of the body is cured by inserting very fine needles in the specific points of the body. பாடியில் இருக்கக்கூடிய புள்ளிகள்ல அதை வந்து குத்துவதன் மூலியமாக அதை வந்து சரி செய்ய முடியும். ஓகே, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்ஜிங் அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு எல்லோ எம்பரருடைய கிளாசிக்கல் டேர்ம். இது பாத்தீங்கன்னா அக்குபங்சர்ல இது வந்து என்ன சொல்ல ஹுவாங் டி நெய்ஜிங் சூவென் அப்படின்றவர் வந்து பாப்புலர்லி கால்ட் அஸ் எல்லோ எம்பரர் அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்னல் மெடிசின் சிஸ்டம் சைனீஸினுடைய டிசிஎம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின்ல மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு எல்லோ எம்பரர். அப்ப இத அக்குபங்சர் பாயிண்ட்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்கலி எப்போ வந்துன்னா இந்த சூன் டைனாஸ்டி அப்படின்ற இந்த பேரரசு இந்த காலங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அக்குபங்சர் அப்படின்றத வந்து ஒரு தொகுப்பாக வழங்கினார்கள். அப்ப வந்து இந்த சீன் டைனாசிட்டி அப்படின்றவங்க மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இதில் இருந்து கருதப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 349 அக்குபங்சர் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, முக்கியமான அக்குபங்சர் பாயிண்ட்ஸ். அபவுட் 349 பாயிண்ட்ஸ் வந்து அக்குபங்சர் பாயிண்ட்ஸ் மிகவும் முக்கிய புள்ளிகளாக இருக்கிறது. அடுத்து 1000க்கும் மேற்பட்ட புள்ளிகள் இருக்குது. ஆனா அநேகமாக நாம் வந்து சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த 349 புள்ளிகள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 649ன்றது ஒரு கணக்கு உண்டு. 649 புள்ளிகள் இருக்கு. 649 ஹோல் பாடி பாயிண்ட்ஸ்ல இந்த 349 எடுப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 1000+ பாயிண்ட்ஸும் இருக்குது. இன்னும் அதை விட இன்னும் சுருக்கி பாத்தீங்க அப்படின்னா 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ்.
60 கட்டளையிடும் புள்ளிகள். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். 60 கட்டளையிடும் புள்ளிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜெனரல் பிராக்டிஷனர், ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். 60 தாண்டி 349 நீங்க கற்று தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எம்டி அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் அப்படின்ற மாதிரி 649 புள்ளிகளை நீங்க கற்று தேர்ச்சி அடைஞ்சு அதை நீங்க வந்து சிகிச்சைக்கு பயன்படுத்துனீங்கன்னா போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் மாதிரி நீங்க அந்த ஒரு கேட்டகரியில உங்களை கன்சிடர் பண்ண முடியும். ஆக மொத்தம் சிகிச்சையில முக்கியமாக முதல் நிலைகள்ல 60 கட்டளையிடும் புள்ளிகள் நம்ம சொல்லக்கூடிய 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் கூட தெரியல அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி என் அக்குபங்சரிஸ்ட். 60 கட்டளையிடும் புள்ளிகளை பத்தி எனக்கு தெரியாது சார், அக்குபங்சர் பிரின்சிபிள்ஸ் பத்தி எனக்கு தெரியாது சார், அக்குபங்சருடைய பிலாசபி எனக்கு தெரியாது சார், அக்குபங்சருடைய சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் கோல்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்மளால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்ப வந்து முக்கியமாக நம்ம முதல் நிலைகள்ல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸை ப்ராக்டிகல்ஸ்ல நம்ம கம்மிங் சண்டே வந்து நடத்துவோம் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சா தான் 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ்க்குள்ளே உங்களால போக முடியும். ஸோ 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் முடிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து 349 பேசிக் சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இண்டிவிஜுவல் 12 சேனல்ஸ்னுடைய கம்ப்ளீட் மெரிடியன்ஸ் அதனுடைய இதெல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? அதையும் தாண்டி போறதுன்றது அட்வான்ஸா 649 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க போய் தேர்ச்சி அடைஞ்சு அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸா நீங்க பண்றதுக்கு தேவைப்படும். உங்களுக்கு எம்டி ஏதாவது பண்றீங்கன்னா 649 பாயிண்ட்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். பட் வெரி பேசிக்கா நீங்க ஒரு 90% நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேக்சிமம் எஃபிகசியோட அப்படின்னா இந்த 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமா போதுமானது. இப்ப சி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சீனா எனர்ஜி இல்லையா? இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது சி, பட் எழுதணும் அப்படின்னா சைனீஸ்ல வந்து இட் இஸ் கியூஐ இல்லையா? கை அப்படின்னு சொல்லுவோம். கை அப்படின்பா சீனர்கள் வந்து கை அப்படின்பாங்க, நம்ம சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். யூரோப்பியன்ஸுமே கை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் பிலாசபி நம்மளுடைய தத்துவ முறைகள் பாத்தீங்கன்னா இந்த ஆற்றலை நம்ம என்ன சொல்றோம்? பிராணசக்தி அப்படின்றோம், பிராணம் அப்படின்றோம் இல்லையா? அப்ப இந்த சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சலி இட் இஸ் பிரசன்ட், அதாவது அண்டத்திலும் இருக்கும் பிண்டத்திலும் இருக்கும். இதுதான் உண்மை. அப்ப இந்த சி இல்லாத இடமே கிடையாது. அதைத்தான் வந்து மிக முக்கியமாக பார்க்கிறோம். உயிர் உள்ள பொருட்களிலும் ஒரு விதமான சி இருக்குது, உயிரற்ற பொருட்களிலும் ஒரு விதமான சி இருக்குது. அப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த இன்டராக்ஷன் வந்து உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் நாம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப உயிரற்ற பொருள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்லு, மண்ணு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு எனர்ஜி இருக்கு. உயிரற்ற பொருள் நீங்க சொல்லக்கூடிய நீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு எனர்ஜி இருக்கத்தான் செய்யுது. காற்று அதுலயும் ஒரு எனர்ஜி இருக்கத்தான் செய்யுது. நம்ம பார்க்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் இதுல வந்து உயிரும் இருக்கிறது, அதே சமயம் அதுல ஆற்றலும் இருக்கிறது. அப்ப ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சரிங்களா? எழுதிக்கோங்க. 2 டைப் ஆஃப் எனர்ஜியா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ரோ காசம் அப்படின்னு சொல்லுவாங்க. MACRO மேக்ரோ காசம். மேக்ரோ காசம்னா அண்டம். சரிங்களா? அண்டம்ன்றது எதை குறிக்கிறது அப்படின்னா நான் வந்து வசிக்கக்கூடிய இந்த பூமி, இதை சுற்றி இருக்கக்கூடிய வேரியஸ் லேயர்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர், லித்தோஸ்பியர், அயனோஸ்பியர்ஸ் நிறைய லேயர்ஸா போயிட்டே இருக்கும் அட்மாஸ்பியர்ல. இது எல்லாமே சேர்ந்தது முழுக்கவே வந்து என்ன சொல்லுவோம்? பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். பயோன்னா லைஃப், ஸ்பியர்னா ஒரு ஒரு விட்டம் அதுக்குள்ள அடக்கப்பட்டது. இந்த பயோஸ்பியருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சி அப்படின்ற ஒண்ண உணர முடிகிறது. அப்ப இந்த சீயை வந்து என்ன சொல்றாங்க? 2 விதமான சீயா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து மேக்ரோ காசம், இன்னொன்னு மைக்ரோ காசம். 2க்குள்ள இருக்கக்கூடிய சி. மேக்ரோ காசம்ன்ற அண்டத்துல இருக்கக்கூடிய சீக்கு பெயர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அண்டத்தில் இருக்கும் சி. அதே மாதிரி நம்மளுடைய பிண்டம் இல்லையா? அண்டம், இது பிண்டம். பிண்டத்துக்கு வந்து என்ன சொல்றோம்? மைக்ரோ காசம். அது மேக்ரோ காசம், இது மைக்ரோ காசம். இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜிக்கு பேரு பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. பயோன்றது உயிர் அப்படின்றத குறிக்கக்கூடியது. அப்ப உயிர் மின்காந்த ஆற்றல். அது வந்து வெளியில அண்டத்துல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மின் காந்த ஆற்றல், மின்காந்த ஆற்றல்.
மின்காந்த ஆற்றல் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். அண்டத்துல இருக்கிறத. பிண்டத்துல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அதாவது உயிர் மின்காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் லைஃப். இதுக்கு ரெண்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த டிரான்சாக்ஷன் எனர்ஜி இல்லையா? இந்த எனர்ஜி வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது? அண்டத்துல என்ன இருக்குதோ அதுதான் பிண்டத்துல இருக்கிறது, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அண்டத்துல என்னென்ன இருக்குது? பஞ்சமகாபூதாஸ். அதே பஞ்சமகாபூதாஸ் நம்மளுடைய பிண்டத்திலும் இருக்கிறது. இதைத்தான் வந்து சீனர்கள் வந்து என்ன சொல்றாங்க? சி அப்படின்றது எனர்ஜி லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த மேக்ரோகாசம் அண்ட் த மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த ஆற்றல் பரிமாற்றம். சரிங்களா? இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை ஒருவர் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஆற்றலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அதனுடைய குறைபாடுகள், அதனுடைய மிகைப்பாடுகள், அவற்றினுடைய தேக்க நிலைகள், இவற்றை சரி செய்தாலே ஒரு நோயை வந்து நம்மால் சரி பண்ண முடியும். அப்ப டிசீஸ்ன்றது என்ன சொல்றாங்க? நோயின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆற்றல், இந்த சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னு வைங்க. ஸ்டாக்னேஷன் ஆஃப் சி இஸ் டிசீஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் சி. ஒரு இடத்துல எனர்ஜி அதிகமாக இருக்குது, எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் எக்ஸஸ் ஆஃப் சி இஸ் டிசீஸ். இன்னொன்னு வந்து என்னது? டெஃபிஷியன்ட் ஆஃப் டிசீஸ், சாரி டெஃபிஷியன்சி ஆஃப் சி, எனர்ஜி ஆற்றல் பற்றாக்குறை, இதுவும் நோய். அப்ப ஆற்றல் மிகைப்பாடு, குறையும் மிகையும் நோயே அப்படின்றத சொல்றாங்க. ஆற்றல் சுழற்சி பெறவில்லை அப்படின்னா அதுவும் நோயே. அப்ப இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு 2 காம்பனன்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அது என்ன 2 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆற்றல் பரிமாற்றம் வந்து இன் யாங் அப்படின்னு சொல்றாங்க. இன்னு யாங்கு அப்படின்பாங்க. ரொம்ப ஈஸியரா இப்போதைக்கு அந்த வேர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யாங்னா என்ன, இன்னுன்றத இன்னும் போகும்போது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல ரொம்ப டீப்பா பார்ப்போம். ஸோ இந்த 2 காம்பனன்ட்ஸ் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது மேக்ரோ காசத்துக்கும் மைக்ரோ காசத்துக்கும் நடக்குது. அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நடுவில் ஒரு ஆற்றல் பரிமாற்றம் வந்து நடக்கிறது. இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை முழுமையாக இந்த ஆற்றலை நாம் சி என்று சொல்கின்றோம். சரிங்களா? அப்ப அண்டத்திலாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றல், மேக்ரோ காசத்துல இருக்கக்கூடிய இந்த ஆற்றலுக்கு பெயர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆற்றல் வந்து நம்முடைய உடலுக்குள்ள சென்று விட்டால் அந்த ஆற்றலுக்கு பெயர் பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்ப மைக்ரோகாசமாக இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு பெயர், இந்த சீக்கு பெயர் வந்து என்னது? பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அவ்வளவுதான். இந்த பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக இந்த சி, இந்த எனர்ஜி இந்த உடலுக்குள்ள எப்படி உருவகம் பெற்றது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டூ மேஜர் ஃபேக்டர்ஸ். என்ன அப்படின்னா அதுதான் இன் யாங் அப்படின்றோம். அப்ப ஒரு தியரியே உண்டு, இன் யாங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இன் உறுப்புகள், யாங் உறுப்புகள். சரிங்களா? வெளியில இருந்து அண்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை இந்த பிண்டத்துக்குள்ள வர வச்சு இந்த உறுப்பு, அந்த பிண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன் அண்ட் யாங் ஆர்கன்ஸ் வந்து அந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணி, எப்படி பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாடியினுடைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய சயின்ஸ். இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கும், படத்துல நீங்க பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன் யாங் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இது 2 டிஃப்ரெண்ட் லோப்ஸாக இருக்கும். இதை வந்து இங்க படத்துல பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரியும். இப்ப நீங்க பாக்குறது வந்து இன் யாங் அப்படின்றது. இதுதான் நம்மளுடைய பாடிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ். அதுக்கு அந்த சேஞ்சஸை கொண்டு வர்ற இந்த எனர்ஜி லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த 2 ஃபேக்டர்ஸ். ஒன்னு இன்னு, இன்னொன்னு யாங். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படின்றது உள்ள, யாங் அப்படின்றது வெளியில. அப்ப உள்ள வந்து இன் அப்படின்றது வந்து இன்டர்னலி உள்ள பாத்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து இருட்டா தான் இருக்கும், டார்க்கா இருக்கும். சரிங்களா? வெளியில எப்பவுமே அவுட்டர் சைடு யாங் இருக்கு பாத்தீங்களா, இது எப்பவுமே வந்து லைட்டா தான் இருக்கும். யாங்ன்றது வெளியில, இன்னுன்றது உள்ள வச்சுக்கோங்க. யாங் இன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யாங் அப்படின்றது ஆல்வேஸ் லைட், இன் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப அது வந்து டார்க். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, யாங் அப்படின்றத மேல் அப்படின்னு சொல்லுவோம், ஆண்மை. உள்ள இன் அப்படின்றத பெண்மை அப்படின்னு சொல்லுவோம். வெளியில இருக்கிறது ஆண்மை, உள்ள இருக்கிறது பெண்மை, இன். அடுத்து யாங் வந்து வெளியில இருக்கிறது எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், ஹைலி ரியாக்டிவ். இன்னு வந்து எப்பவுமே வந்து லெஸ் ரியாக்டிவ், பாசிவ்.
இது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இது ரியாக்ட் பண்ணும். வீட்டுல ஒரு கணவர் எப்படி ரியாக்ட் பண்றாரோ அதுக்கு ஏத்த மாதிரி வீட்டுல உள்ள ஒய்ஃப் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. யாங் யாங் வந்து ஹைலி ரியாக்டிவ், ஆக்டிவா இருக்குது. உள்ள இன் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ், பாசிவா இருக்கு. ஏன்னா இன் வந்து ஃபீமேல், யாங் வந்து மேல். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி யாங் வந்து பாத்தீங்கன்னா ஹாட்டா இருக்கும், ஹீட். யாங் வந்து எதை குறிக்கும்? ஹீட்டை குறிக்கும். அதே மாதிரி இன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறத எதை குறிக்கும் அப்படின்னா கோல்டு, குளிர்ச்சியை குறிக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை எந்த ஒரு இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட ஒப்பிட்டுக்கலாம். சோ இது வந்து சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாங் எல்லாமே வெளியில இருக்கிறது எல்லாமே சன்னு, உள்ள இருக்கிறது எல்லாமே மூன் இல்லையா? சோ நிலவு வந்து குளிர்ச்சியானது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? யாங் வந்து ஆகாசத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியது, இன்னு வந்து பூமியோட தொடர்பு இருக்கக்கூடியது. ஆகாயம் வெப்பம் நிறைந்தது, பூமி வந்து குளிர்ச்சி நிறைந்தது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எளிமையாக. சரிங்களா? யாங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? யாங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், இன் வந்து வீக்கரா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேல அப் அப்படின்றோம், மேல அப், இது டவுன். இதையும் ஒரு டிஃபரன்சியேஷன் ஃபேக்டராக நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ளலாம். யாங் வந்து ஃபுல்லி பாசிட்டிவ், இன் வந்து ஃபுல்லி நெகட்டிவ். அப்ப இன் வந்து கெட்ட ஆர்கனா சார் அப்படின்னு கேட்காதீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டெர்மினல் இருந்தா தான் சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த எனர்ஜியே வந்து என்ன ஆகும், நடக்கும் அந்த இடத்துல. சோ ஒரு பேட்டரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய பேட்டரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அதாவது ஒரு உயிர் வந்து நல்ல ஒரு உயிரோட்டத்தோடு வாழ்வதற்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக பார்க்கப்படுகிறது. எப்படி அத்தியாவசியமா பார்க்கிறது? சமநிலையில் இருக்க வேண்டும். இப்ப இந்த சர்க்கிள பாத்தீங்கன்னா தெரியும், இன்னொன்னுடைய இந்த பபுள் அதுவும் அதுக்கு மேல யாங் இருக்கக்கூடிய பபுள் சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன குறிக்குது? இது ஹீட்டும் ஈக்குவலா இருக்குது, கோல்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? இப்ப இதுல ரெண்டு எனர்ஜில ஹீட் எனர்ஜி, கோல்டு எனர்ஜி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யாங் வந்து ஹீட் எனர்ஜி, இன்னும் வந்து கோல்டு எனர்ஜி. இதுல ரெண்டுல எது ஒண்ணு கூடினாலும் டிசீஸ். குறையும் மிகையும் நோயின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப யாங்குன்னு சொல்லக்கூடிய ஹீட் அதிகமாயிருச்சுன்னா இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ். சரிங்களா? அதே இது வந்து இன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இன் வந்து குளிர்ச்சி, இது கூடிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்னேஷன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மந்தத்தன்மை இல்லையா? அப்ப இந்த மந்தத்தன்மையினால் ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளும் இதுல வரும். அதுல இன்ஃபிளமேஷன் உண்டாகுது, இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிகள் உண்டாகும் இல்லையா? லோ மெட்டபாலிக் ரேட் உண்டாகும். இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே, கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே இதுல வந்து உண்டாகும். அப்ப இன்னுக்கும் யாங்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மேக்ரோகாசம் சொன்னேன், மேக்ரோகாசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை பத்தி சொன்னேன். அடுத்து இன் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இந்த மைக்ரோகாசம், இந்த மைக்ரோகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு ஒண்ணு சொன்னேன். இந்த மேக்ரோகாசத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து நம்முடைய உடலுக்கு உள்ள இந்த மைக்ரோகாசத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து இதை ரிசீவ் பண்ணும். இதை ரிசீவ் பண்ணி உள்ள வந்து என்ன பண்ணும், அதனுடைய ஃபங்க்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக மாற்றி உடல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் இயங்குவதற்கான இந்த செல் இயக்க சக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆக்டிவ் பொட்டன்ஷியாலிட்டி ஆஃப் அ செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது. அப்ப இதுல பிரதானமாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இன்னும் யாங்கும். இன் யாங், இன்னு யாங் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கணும். ரெண்டுல எது ஒண்ணு கூடினாலும் டிசீஸ். இந்த இன்யாக வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்க சீனர்கள் அப்படின்னா ஜிங் லியோ அண்ட் ஜாங் ஃபூ அப்படின்பாங்க. சரிங்களா? ஜிங் ஆர்கன்ஸ் அண்ட் ஃபூ ஆர்கன்ஸ் அப்படின்பாங்க. ஹாலோ ஆர்கன்ஸ் அண்ட் சாலிட் ஆர்கன்ஸ் அப்படின்பாங்க. நீங்க இன்னும் சிம்பிளா ஞாபகம் இன்னொன்னு எழுதி வச்சுக்கோங்க. யாங் இன்னு அப்படின்னு சொன்னேன். இந்த யாங்கும் இன்னும் வந்து நம்ம அடுத்த கட்டமாக போகும்போது ஆர்கன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் ஃபுல்லா. ஸோ இன் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சாலிடா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், நல்ல சாலிடா இருக்கும். யாங் ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா பை போன்ற ஆர்கன்ஸ். பைன்னு பேக் மாதிரி இருக்கும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். யாங் ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பை போன்ற உறுப்பு இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஸ்டமக் வந்து பை போன்ற உறுப்பு. இப்ப அதே இது ஸ்பிளீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு சாலிடான உறுப்பு இல்லையா? அப்ப இதைத்தான் வந்து நம்ம இன் யாங் யாங், அதாவது ஜிங் லியோ அண்ட் ஜாங் ஃபூ அப்படின்றோம். சாலிடா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், அதே மாதிரி ஹாலோவா இருக்கக்கூடியது. ஹாலோவா எது இருக்கும், பை போல எது இருக்கும், வெளியில இருக்கக்கூடியது. அதாவது வெளியில இருக்கக்கூடியது எல்லாமே யாங், உள்ள இருக்கிறது எல்லாமே இன் ஆர்கன்ஸ். இன் ஆர்கன்ஸ் எல்லாமே சாலிடா இருக்கும். ஹார்ட், சரிங்களா, லங்ஸ், கிட்னிஸ், லிவர், ஸ்பிளீனு, இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், சாலிடா தான். ஓகே, சோ இதைத்தான் வந்து சீனர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஜிங் லியோ அண்ட் ஜாங் ஃபூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல இன் யாங் அப்படின்றது ஆர்கன்ஸ், உறுப்புகள். இப்ப 12 உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க உடல்ல. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 உறுப்பு மண்டலங்கள் அப்படின்றது இருக்கிறது. இந்த 12 உறுப்பு மண்டலங்களும் எப்படி வந்து பாடியில வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பம் அப்படின்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய விசரா அப்படின்னு சொல்லுவோம். விசரல் ஆர்கன்ஸ் அண்ட் விசரா அப்படின்னா இந்த ஹாலோவா இருக்கக்கூடிய அப்டமன், உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதியில அப்படியே இருக்கக்கூடிய இந்த விசரல் மாஸ். இந்த விசரல் மாஸ்ல இருந்து வரக்கூடிய ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கன்ஸ் உள்ள. சோ இந்த கட் ஓபன் பண்ணிட்டாத அப்படின்னா உள்ள இருக்கிறது விசரா. இந்த விசரல் ஆர்கன்ஸ் என்னென்ன உள்ள இருக்கும் கட் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து நம்மளுடைய லங்ஸ்ல ஆரம்பிச்சு ஹார்ட், லிவர், கிட்னி இல்லையா, இது எல்லாமே வந்து உள்ள பார்க்க. ஓகே, ரைட். யாரோ மைக் அன்மியூட் பண்ணா மியூட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஓகே, ரைட். ஓகே, இப்ப இந்த எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுது உடல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல இருந்து கீழே, அப்புறம் கீழே இருந்து மேல, மேலும் கீழுமாக இந்த எனர்ஜி வந்து ரன் ஆகுது. சோ மேலும் கீழுமாக இந்த எனர்ஜி ரன் ஆகும் போது இது மையமாக இந்த எனர்ஜி வந்து ஓட்டம் பெறுகிறது உடல்ல, சரிங்களா? இத வந்து 2 சேனல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இப்ப யாங் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பின்பகுதி, இன் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முன்பகுதி, உள்பகுதி இல்லையா? சோ மேல இருந்து கீழே ஓடுறது பின்பக்கமாக ஓடும். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா டியூ சேனல் அப்படின்னு, டியூ சேனல், டியூ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்மைத்தன்மை வாய்ந்த சேனல். இது வந்து என்ன பண்ணும், மேல இருக்கக்கூடிய சன்ல இருந்து வரக்கூடிய ஹீட்டை எடுத்து உள்ளுக்குள்ள டியூ சேனல் சொல்லியாக நேர்கோட்டுல மையமாக கீழே வரைக்கும் போகும், சரிங்களா? இப்ப இந்த சீ வந்து மேல இருந்து ஹீட்டு இல்லையா, இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், யாங்குன்னு சொல்றோம். அப்ப யாங் ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஃப்ளோ. ஹீட் ஃப்ளோ வந்து மேல இருந்து பின்னாடி கூடி டியூ சேனல்ஸ் வழியாக கீழே வரைக்கும் போகும், கால் வரைக்கும் போகும். அப்புறம் கீழே போன இந்த எனர்ஜி எர்த்த மீட் பண்ணுது. எர்த்துல கால் இருக்கு. எர்த்து வந்து எப்பவுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூலா இருக்கக்கூடியது இல்லையா? அப்ப எர்த்துல வாட்டர் இருக்கும், அதனால எர்த்து கூலா இருக்கும். அப்ப எர்த்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கூல் எனர்ஜி, மேல இருந்து ஹீட் எனர்ஜி, கீழ இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கூலா இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கூல் எனர்ஜி சி வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து முன்பக்கமாக மேல வரும். இப்ப முன்னாடி வந்து இன், பின்னாடி யாங். புரிஞ்சா உங்களுக்கு? ஹீட் எனர்ஜி மேல இருந்து பின்னாடி கூடி கீழே வரைக்கும் போயிருச்சு, காலை தொட்டுருச்சு. கீழே இருந்து என்ன ஆகுதுன்னா தரையில, அதாவது பூமியில இருந்து பெறப்பட்ட அந்த குளிர்ச்சியானது மீண்டும் கீழே இருந்து எழும்பி மேல் நோக்கி வருது. அப்ப மேலையும் கீழையும் மாறி மாறி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த முன்பக்க சேனல் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரென் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி டியூ சேனல், முன்னாடி வந்து ரென் சேனல், REN, ரென் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முன்பக்கத்துல இருக்கக்கூடியது ரெண்டு, பின்னாடி இருக்கிறது டியூ சேனல். இந்த சேனல்ஸ், இந்த 2 சேனல் மட்டும் யூனிலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். யூனிலேட்டரல்னா ஒரே ஒரு மையமாக ரன் ஆகும். மீதி 12 சேனல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். 12 ஆர்கன் சிஸ்டம், 12 சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த 12 சேனல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெரிடியன்ஸ் தனியா இருக்கும். வெவ்வேறு புள்ளிகள் அப்படியே பறந்து விருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சேனல்லையும். சோ இதான் வந்து சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து, மிச்ச சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பைலேட்ரல். பைலேட்ரல் என்ன, 2 புள்ளி இருக்கும், ஜோடி ஜோடியா இருக்கும்.
இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு புள்ளி இருக்குன்னா அதே புள்ளி ரைட் ஹேண்ட்ல இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் லெக்ல ஒரு புள்ளி இருக்குன்னா அதே மாதிரி ரைட் லெக்ல அதே அதே புள்ளி இருக்கும். அப்ப 2 புள்ளியும் நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். பைலேட்டரல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல யூனிலேட்டரல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கமாக தூண்டுதல் செய்யறது அப்படின்றது. பட் இந்த ரென் அண்ட் டியூவை பொறுத்த வரைக்கும் இது யூனிலேட்டரல். ஒரே ஒரு புள்ளி தான் இருக்கும். மையமாக ஒரு புள்ளி குளிர்ச்சியான சேனல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு, வெப்பமான சேனல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு பின்னாடி இருந்து வரக்கூடியது டியூ சேனல்ஸ். சரிங்களா? சோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து அதாவது ரொம்ப அவசர கால சிகிச்சைகள்ல இதை பயன்படுத்துவோம். டியூ அண்ட் ரன் சேனல்ஸ் அப்படின்றத. சரி, அப்ப தெளிவா புரிஞ்சுட்டீங்க இல்லையா? யூனிலேட்டரல் சேனல்ஸாக டியூ அண்ட் ரென் சேனல்ஸ். டியூன்றது வந்து என்னது? யாங் சேனல். ரென் அப்படின்றது வந்து இன் சேனல். இது வந்து யூனிலேட்டரலா உடலினுடைய மைய பகுதியில ரன் ஆகுது. அடுத்து நம்மளுடைய உடலை உள்ள விசரா அப்படின்னு சொல்ற பகுதியை ஓபன் பண்ணி உடலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன் அண்ட் யாங் ஆர்கன்ஸ் இருக்கு. இன் உறுப்புகள், யாங் உறுப்புகள் இருக்கு. இன் உறுப்புகள்னா என்ன? குளிர்ச்சி உறுப்புகள். யாங் உறுப்புகள்னா என்ன? வெப்ப உறுப்புகள். அப்ப குளிர்ச்சியும் வெப்பத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய உறுப்புகள் உள்ள இருக்குது. முதல்ல சேனல்ஸ் டியூ ரென் சேனல்ஸ் வழியா குளிர்ச்சியும் வெப்பமும் வந்து உடல்ல சீராக மைய கோட்டுல ஓட ஆரம்பிச்சத உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து விசரால வந்து என்ன ரிசீவ் பண்ணிக்கிறது. அதாவது அதனுடைய தட்பவெப்பத்திற்கு ஏற்றவாறு அதை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. யாங் ஆர்கன்ஸ் பூரா ஹீட்டை ரிசீவ் பண்ணுது. இன் ஆர்கன்ஸ் பூரா என்ன பண்ணுது? கோல்ட ரிசீவ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த கோல்ட் அண்ட் ஹீட் ரெண்டு இணையக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மையமாக நம்ம பாடியில பாக்குறோம். இது வந்து ஒரு என்ன சொல்றோம்? தட்பவெப்பம் அப்படின்னு சொல்றோம்ல, பாடி டெம்பரேச்சர் அப்படின்றோம். 98.6 டிகிரி அப்படின்றோம். இப்ப 98.6 நார்மல். அப்ப நார்மல் டெம்பரேச்சர். இப்ப 98.6 ஃபாரன்ஹீட் இருக்குது உங்களுக்கு நார்மல். இது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காய்ச்சல்ன்றது நோய். அப்ப இந்த நோய் எதை வச்சு கணக்கிடப்படுது? உங்க பாடியினுடைய டெம்பரேச்சர் வச்சு. தட்பவெப்பம் தவறி விட்டால் அது நோய் முதல் நிலைகள்ல. அப்ப ஏன் சீனர்கள் வந்து இந்த இன்னுக்கும் யாங்குக்கும் உள்ள முக்கியத்துவத்தை முதல்லயே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா புரியும். அப்ப தட்பவெப்பத்தை சீராக நம்மளால சரி செய்ய முடியல அப்படின்னாலே நோய் நிலைகளுக்குள் நாம் சென்றுவோம். அப்ப தட்பவெப்ப நிலைகளின் மாற்றங்கள் எப்போதெல்லாம் தென்படும் அப்படின்னா உடலில் வந்து ஒரு நோய் அக்யூட்டா முதல் நிலைகளில் ஏற்படும் போது தட்பவெப்ப நிலை மாற்றம் காண்பிக்கும். அதே நாள்பட்ட நோயாக போயிருச்சு அப்படின்னா தட்பவெப்ப நிலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இப்ப டியூ ரென் சேனல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ள இருக்கக்கூடிய விசரல் ஆர்கன்ஸ்ல இருந்து வரக்கூடிய 12 வைட்டல் ஆர்கன்ஸ், அதனுடைய சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து இதையும் தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிற பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரா மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா மெரிடியன்ஸ் அடுத்து நிறைய லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ பாடியினுடைய விசரால தான் நான் சொன்ன மாதிரி உள்ள இருந்து வருது எல்லா ஆர்கன்ஸும். பாடி விசராக்குள்ள இருக்குது எல்லாமே இன் யாங் ஆர்கன்ஸ். இப்ப விசராவை டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஜாங் ஆர்கன்ஸ்னா சாலிடா இருக்கக்கூடியது, ஃபூனா ஹாலோவா இருக்கக்கூடியது. இப்ப ஜாங் ஆர்கன்ஸ் பாருங்க, சாலிடா இருக்கிறது ஹார்ட், லங்கு, ஸ்பிளீனு, லிவர், இது எல்லாமே வந்து சாலிடா இருக்கும். ஃபூ ஆர்கன்ஸ் பை போன்ற ஸ்டமக்கு, இன்டெஸ்டின், யூரினரி பிளாடர், இது எல்லாமே எப்படி இருக்கும்? பை மாதிரி இருக்கும். இப்ப ஜாங் ஆர்கன்ஸ் வந்து யாங் வந்து பாசிட்டிவ், இன் வந்து நெகட்டிவ். அப்ப ஜாங்னு நம்ம சொல்லக்கூடியது எதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன் ஆர்கன்ஸ். யாங்க வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். போலாரிட்டி அப்படின்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக. சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லக்கூடிய மைய நிலைக்கு இந்த ஆற்றலை சீயை வந்து கொண்டு வரும். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆர்ட். ஓகே, பட் டிசிஎம் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின்ல ஒரு நோய் அப்படின்றது என்னன்னா சீனுடைய பிளாக்கேஜஸ். சீன்றது என்ன? ஆற்றல். இந்த ஆற்றல் பிளாக் ஆயிருக்குது எந்த இடத்துல அப்படின்னா 14 மெரிடியன்ல எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிருக்கு. அதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நோயை தீர்த்தரலாம். 14 மெரிடியன் என்னது? 12 வைட்டல் ஆர்கன்ஸ். 12 வைட்டல் ஆர்கன்ஸ் என்னது? 6 ஜாங் ஆர்கன்ஸ், 6 ஃபூ ஆர்கன்ஸ். 6 ஜாங் என்ன சொல்றது என்ன? 6 இன் ஆர்கன்ஸ், 6 யாங் ஆர்கன்ஸ் இல்லையா? அது என்னன்றத இப்ப பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த 12 இன் யாங் ஆர்கன்ஸ் பிளஸ் 2 டியூ ரென் சேனல் மையமாக ரன் ஆகக்கூடியது.
ஆக மொத்தம் இந்த 14க்குள்ள எங்கேயோ பிளாக்கேஜ் நடந்திருக்கு, அதுதான் நோய். இப்ப இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியரா அதை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசீஸ்ல இருந்து அந்த பேஷண்ட் வந்து நார்மலுக்கு வந்துருவார். சரி, ஓகே, இதுதான் மெயினா டிசிஎம்ல பார்ப்பாங்க. ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் இத எஃபெக்டிவாக நீங்க ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ட்ரீட் பண்ணலாம். பட் அதிகமாக இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடியது எதுக்கெல்லாம் அப்படின்னா அலர்ஜி. அது என்ன கைண்ட் ஆஃப் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அக்குபங்சர் தி பெஸ்ட். ரெண்டாவது, ஆர்த்ரைட்டிஸ்க்கு இன்னைக்கு ஸ்டிராய்ட்ஸை விட்டா வேற ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அலோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிற மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ் உண்டு. பட் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்குபங்சர் தான் ஆர்த்ரைட்டிஸ்க்கு. அடுத்து மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு, நாசியா வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், வராம இருக்கும், அதுக்கு அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மைக்ரேன், ஒற்றை தலைவலி, மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ், விமென்ல ஏற்படக்கூடிய மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ், ஆன்சைட்டி, படபடப்பு தன்மை அதிகமாக உள்ளது இல்லையா, ஆன்சைட்டி, இது எல்லாத்தையுமே வந்து எஃபெக்டிவாக நம்மளால டிசிஎம்ல ட்ரீட் பண்ண முடியும், எஸ்பெஷலி வித் அக்குபங்சர். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது, இன் யாங் தியரி. ஃபர்ஸ்ட் தியரி வந்து என்னது, இன் யாங் தியரி. அப்ப இன் யாங் தியரி வந்து என்ன சொல்லுது, இன் அண்ட் யாங் ஆர்கன்ஸ் ஆர் செப்பரேட். இன் ஆர்கன்ஸ் ஆர் ஃபீமேல் ஆர்கன்ஸ் விச் ஆர் சாலிட், ரொம்பவும் திடமாக இருக்கக்கூடிய பெண்மை தன்மை வாய்ந்த உறுப்புகள். இவை எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். யாங் ஆர்கன்ஸ்ன்றது எப்படி இருக்கும், ஆண்மை தன்மை வாய்ந்த உறுப்புகள். இவை எல்லாம் பை போன்ற உறுப்புகள். இது எல்லாமே எங்க இருக்குது, விசரான் நம்ம சொல்லக்கூடிய உடலுக்கு உள்ளே இருக்குது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தை உள்வாங்குவதுதான் இதனுடைய வேலை. அப்ப ஆற்றல் அப்படின்றது முதல் நிலைகளில் எங்கு நிலைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குளிர் மற்றும் வெப்ப பரிணாமத்தில் ஏற்படுகிறது ஆற்றல். இதை நம்ம வந்து ட்ரெடிஷனலா நம்மளுடைய பிற ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பிராணா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சீனா வந்து என்ன சொல்றாங்க, சி அப்படின்றோம், எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எனர்ஜி, அப்ப ஃபர்ஸ்ட் லெவல் எனர்ஜி வந்து எதுல இருக்குது, தட்பவெப்பத்தில் இருக்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் டோட்டலா எல்லாமே வருது. அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், இன் யாங் தியரி. இஃப் இன் இஸ் எக்ஸீடிங் இன் இட்ஸ் காம்போனன்ட், இன் வந்து அதிகமானால் யாங் வந்து கம்மியாயிரும். யாங் அதிகமாயிருச்சுன்னா இன் வந்து கம்மியாயிரும். இதுல எது அதிகமாகி மற்றொன்று குறைந்தாலுமே அது நோய் நிலையாகத்தான் பார்க்கப்படும். அப்ப எது கூடி இருக்குது எது கம்மியா இருக்கிறது அப்படின்றத கணக்கிட்டு பாக்குறது துல்லியமாக நாம எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, ஒரு பேஷண்ட் சொல்ற சிம்டம் வச்சு கிடையாது. அவங்க சொல்ற சிம்டம்ஸ் 1000 இருக்கட்டும். ஒரு நல்ல அக்குபங்சர் டாக்டரா இருந்தீங்கன்னா வந்த உடனே பேஷண்ட் கிட்ட சிம்டம்ஸ் கேட்க மாட்டாங்க. பல்ஸ் டயக்னாசிஸ், ட்ரெடிஷனல் சைனீஸ் பல்ஸ் டயக்னாசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத கேட்டு கேஸ் ஹிஸ்டரி நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் செலெக்ஷனுக்கு 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸை நாலேஜை அப்ளை பண்ணி எந்த பாயிண்ட் அப்படின்றது எந்த இது அப்படின்றத துல்லியமாக தேர்ந்தெடுத்து பிரிஸ்கிரிப்ஷன் ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீடில் போடுவாங்க. சும்மா வந்தவொடனே கண்மூடித்தனமா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க, SP6, ST36, LI4, LI11 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போறது அக்குபங்சர் கிடையாது. அப்ப ரொம்ப பிராக்டிக்கலாகவும் சரி தியரிட்டிக்கலாகவும் சரி நீங்க லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இண்டிவிஜுவல் பேஷண்ட் டு பேஷண்ட் இது டிஃபர் ஆகும். பிராக்டிக்கல் அப்ரோச்ல நீங்க உங்களுடைய அணுகுமுறைகள்ல உங்களுடைய அனுபவத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆர்ட் தான் இந்த அக்குபங்சர். இப்ப இன்யாங் தியரி பார்த்துட்டோம். செகண்ட் வந்து 5 எலமெண்ட்ஸ் தியரி. 5 எலமெண்ட்ஸ் தியரின்றது என்ன, பஞ்சபூதங்களின் தியரி. பஞ்சபூதங்கள்னு அக்குபங்சர் சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஸ்கை, ஏர், ஃபயர், வாட்டர், எர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா ஆயுர்வேதத்துல உள்ளது. இந்த ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா அக்குபங்சர்ல இங்க வந்து ஆகாசம் வராது. சரிங்களா, ஆகாயத்திற்கு பதிலாக என்ன வரும் இங்க அப்படின்னா மரம் உலகம் வரும். மரம்ன்றது என்ன, வுட்டு. வுட்டுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபயர் வரும். வுட்டு, ஃபயரு, ஃபயருக்கு அடுத்து எர்த்து வரும். எர்த்துக்கு அடுத்து வந்து என்ன வரும், மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஏர் வரும். ஏருக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா வாட்டர் வந்து வரும். இந்த ஆர்டரை நீங்க மறந்துடக்கூடாது, எழுதிக்கோங்க. உங்க விரல்களை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வுட் எலமெண்ட், ஃபயர் எலமெண்ட்,
வுட்டுக்கு அடுத்து ஃபயரு, ஃபயருக்கு அடுத்து எர்த் எலமெண்ட், எர்த்துக்கு அடுத்து மெட்டல் எலமெண்ட், மெட்டல் எலமெண்ட்டுக்கு அடுத்து வாட்டர் எலமெண்ட். சோ இது பஞ்சமகாபூதாஸ் தியரியில இந்த நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஸ்கைன்றது இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து என்ன ஆகும், வுட் இருக்கும், ஆர்டரும் மாறி இருக்கும். இந்த ஆர்டர் மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, ஆயுர்வேதாவுடைய ஸ்லைடு வந்தது. ஓகே ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் இந்த 5 எலமெண்ட்ஸ். சைனீஸ் பிலாசபி பாத்தீங்கன்னா இந்த 5 எலமெண்ட்ஸ் தியரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான சைக்கிள் ஆபரேட் ஆகுது. இந்த பஞ்சமகா பூதங்களை இயக்குவதற்கு 2 விதமான சுழற்சி முறைகள் வந்து இந்த இடத்துல செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கோ சைக்கிள், மற்றொன்று ஷென் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ சைக்கிள் அப்படின்றது வந்து அழிவு சுற்று, ஷென் சைக்கிள் அப்படின்றது வந்து ஆக்கச்சுற்று. நல்லா எழுதிக்கோங்க. கோ சைக்கிள் அண்ட் ஷென் சைக்கிள் அப்படின்னு. கோன்றது டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், ஷென்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். உருவாக்கும் சுற்று அப்படின்றது ஷென். ஷென் சுழற்சி வந்து உருவாக்கும் சுற்று. கோ சுழற்சி வந்து அழிவு சுற்று அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல கோ சுற்ற பார்ப்போம் இல்லையா? கோ சுற்றுன்றது, கோ சுற்றுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஷென் சைக்கிளை பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ல இருந்து இன்னொரு எலமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த படத்தை வந்து பாத்தீங்க, ஃபயர் பஞ்சபூதங்கள் இருக்குதா? ஃபயர் எலமெண்ட் இருக்கு, எர்த் எலமெண்ட் இருக்கு, மெட்டல் இருக்கு, வாட்டர் இருக்கு, வுட் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த எலமெண்ட்டை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த நெருப்புக்கு வந்து எது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியலா இருக்குது? வுட். மரமூலகம் நெருப்பை எரிவதற்கு பயன்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரிந்த நெருப்பு பூமியில் அஸ்தியாக விழுகிறது. சரிங்களா? இந்த அஸ்தி ஆஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அஸ்தியாக விழுகக்கூடியது நிலமூலகத்தை உருவாக்குகிறது. அடுத்து நிலமூலகத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று மூலகம் உருவாகிறது. மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே நிலமூலகத்துலதான் வந்து என்ன ஆகுது, மேல காற்று, கீழே போயிடுச்சு அப்படின்னா நீர். அதுதான் வந்து இந்த சைக்கிள் குறிக்கும். அப்ப மெட்டல் அப்படின்றது வந்து எங்க இருந்து கிடைக்கப்பட்டது? பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டது. அடுத்து இந்த மெட்டலை வந்து உருக்கணும் அப்படின்னா நீராக மாறிவிடும். அப்ப நீர் மூலகம் உருவாகிறது. அப்ப இந்த நீர் மூலகம் தாவரங்களை உருவாக்குவதற்கு இல்லையா, மரங்களை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. அதனுடைய மூலகமாக இது இருக்கிறது. இதுதான் சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்ல எதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபயர் வந்து எதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துச்சு? அந்த இடத்துல மரம் இருந்தா தான் நெருப்பு எரிய முடியும். இப்ப மரமூலகத்திலிருந்து நெருப்பு உண்டாகியது. நெருப்பு உண்டானதால் நெருப்பு வந்து அணையும் தருவாயில் அஸ்தியாக பூமி உருவாகியது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து உஷ்ணமடையும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மெட்டலானது நீராக மாறியது. இந்த நீரானது அடுத்து வந்து இந்த மரத்திற்கு ஒரு மூலகமாக அமைந்தது. மரம் உருவாவதற்கு இது மூலகமா. அப்ப ஒன்றை தொட்டு ஒன்று சுழற்சியில வந்து என்ன, ஆக்கப்பூர்வமான சுழற்சியில இருக்கிறதுனால இத ஷென் சைக்கிள் அப்படின்னு சொல்ல, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். 12 மெரிடியன்ஸ், 12 சேனல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த 12 சேனல்ஸுமே விசராவை ஓபன் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து 12 ஆர்கன்ஸாக இருக்குது. இந்த 12 ஆர்கன்ஸ் வர்றதுதான் இந்த 12 சேனல்ஸ். இந்த 12 சேனல்ஸ் இருந்து வரக்கூடியதான் நிறைய பிரான்ச்சஸ். அதைத்தான் வந்து என்ன சொல்றோம்? மெரிடியன்ஸ், சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ எது எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த மூலகத்தினுடையது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் வந்து இப்ப நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்ப ஃபயர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். இப்ப இந்த ஃபயர் எலமெண்ட்ஸ்ல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆர்கன் இருக்கு ஃபயர்ல. எப்பவுமே ஒரு எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மூலகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூலகத்துக்குள்ள என்ன இருக்குது? இந்த மூலகம் செயல்படுவதற்கு மிக முக்கியமாக தட்பவெப்பம் தேவை. இந்த தட்பவெப்பம்னு சொல்லக்கூடிய இந்த ஹீட் அண்ட் கோல்ட அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் எது? இன் அண்ட் யாங் இல்லையா? அப்ப இன் எது, யாங் எது?
இன்னுன்றது எங்க இருக்கும்? கீழே இருக்கும். யாங்ன்றது எங்க இருக்கும்? மேல இருக்கும். மேல் மேல இருக்கும், ஃபீமேல் கீழே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஃபயர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 விதமான ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. இப்போ விஸ்ரா ஓபன் பண்ணிட்டோம், ஃபயர் எலமெண்ட்ஸை பார்க்கணும். ஃபயர் எலமெண்ட்ஸ்ல 4 இருக்குது. இந்த 4ல 2 வந்து இன் ஆர்கன்ஸ், 2 யாங் ஆர்கன்ஸ். இப்ப யாங் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பை போன்று இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். இந்த பை போன்று இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டின். நான் அதில் எழுதியிருக்கேன் SITW, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க நீங்க. SIன்றது ஸ்மால் இன்டெஸ்டின், TW அப்படின்றது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா மூவெப்ப தட்பவெட்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவெப்ப தட்பவெட்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய இந்த நாபிக் கமலம் இதுல இருந்து இந்த தொண்டை பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த நெஞ்சுக்குழி வரைக்கும் 1, நெஞ்சுக்குழியில இருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் 2, தொப்புள் பகுதியில இருந்து ஆசனவாய வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள 3. இதுதான் மூவெப்ப தட்பவெட்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உஷ்ண கோளாறுகளினால் ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை பாதிப்புகளினால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான இந்த சீதோஷ்ண நிலை மாற்றம் உடலுக்குள் ஒவ்வாமையாக உருவாகி நாளைக்கு வந்து அது உடல்நிலைகளை பாதித்து ஒரு நோய்க்கு காரணமாக அமைகிறது. இப்ப புரிஞ்சுக்கலாம் நீங்க. அப்ப இது எதனுடைய இம்பேலன்ஸ்? இன் யாங்கோட இம்பேலன்ஸ். இன் ஆர்கன்ஸ்க்கும் யாங் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ். சரிங்களா? அப்ப இந்த இன்யாங் ஆர்கன்ஸ் பாதிப்படையுது அப்படின்னா இது அதுவா தன்னிச்சையா பாதிப்படையில, வெளியில இருந்து ஒரு ஃபேக்டர். நான் முதல்ல சொன்ன மாதிரி மேக்ரோ காசத்துல பாதிப்பு இருந்தால் மைக்ரோ காசத்திலையும் பாதிப்பு உண்டாகும். வெளியில நடக்கக்கூடியது உள்ளே மாற்றத்தை உருவாக்கும். அப்ப அதுக்கு ஏற்றவாறு நாம் வாழ்க்கை முறைகள்ல நம்ம வந்து வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் இதுல வந்து ஈஸியா நம்ம வந்து அதை வராம தடுத்து விடலாம். வந்து விட்டால் அக்குபங்சரை வச்சு அதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் பார்க்கணும். இப்ப ஃபயர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ஆர்கன்ஸ் சொன்னேன். 2 இன் ஆர்கன்ஸ், 2 யாங் ஆர்கன்ஸ். அப்ப யாங் ஆர்கன்ஸ்ன்றது வெளியில இருக்கு, பை போன்றது. இது வந்து என்னென்ன? சிறுகுடல்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டின். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூவெப்ப தட்பவெட்ப மண்டலம். இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இன் ஆர்கன்ஸ். இன் ஆர்கன்ஸ் என்ன இதுல அப்படின்னா ஹார்ட்டும் பெரிகார்டியம். பெரிகார்டியம்ன்றது இருதயத்தின் மேல் உறை, இதைத்தான் பெரிகார்டியம் சொல்லுவோம். அப்ப இருதயமும் இருதயத்தின் மேல் உறை. அப்ப ஆக மொத்தம் ஃபயர் எலமெண்ட்ல இருக்கிறது 4, 2 இன் ஆர்கன்ஸ், 2 யாங் ஆர்கன்ஸ். 2 இன் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னா ஹார்ட்டும் பெரிகார்டியமும், 2 யாங் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டின் அண்ட் ட்ரிபிள் வார்மர். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த் எலமெண்ட். ஃபயர் எலமெண்ட்டுக்கு அடுத்து எர்த் எலமெண்ட். இந்த எர்த் எலமெண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல அதாவது ஃபயர் எலமெண்ட்ல மட்டும்தான் வந்து 4 இது இருக்கும், சேனல். ஐ மீன் 4 சேனல்ஸ் இருக்கும். 4 சேனல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய 2 இன்னு, 2 யாங். மிச்சத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்கன்ஸ் தான் இருக்கும். ஒரு இன்னு, ஒரு யாங் மட்டும் தான் இருக்கும். இப்ப எர்த் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டொமக்கு, அடுத்து வந்து ஸ்பிளீன். யாங் வந்து ஸ்டொமக்கு, இன்னு வந்து ஸ்பிளீன். மெட்டல் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டலினுடைய யாங் எலமெண்ட் வந்து லார்ஜ் இன்டெஸ்டின், பெருங்குடல். அதே மெட்டலுடைய இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் ஆர்கன் இருக்கக்கூடியது லங்ஸ், LU அப்படின்னா லங்ஸ். ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. வாட்டர் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூபினா யூரினரி பிளாடர். சரிங்களா? யாங் ஆர்கன். இன் ஆர்கன் என்ன? கிட்னி. இப்ப அதே மாதிரி வுட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாங் ஆர்கன்ஸ் வந்து கால் பிளாடர், இன் ஆர்கன்ஸ் வந்து லிவர். ரைட்டுங்களா? இப்ப என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து விசராக்குள்ள இருக்குது அப்படின்றத பார்த்திருக்கோம். 12 ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த 12 ஆர்கன்ஸுக்கும் 12 வைட்டல் சேனல்ஸ் உண்டு. இந்த சேனல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வழித்தடங்கள், பிரான்சஸ் ஆக இருக்கக்கூடிய மெரிடியன்ஸ் உண்டு. சரிங்களா? இதுதான் சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப இந்த 5 எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்.
இந்த 5 எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 12 வைட்டல் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 12 வைட்டல் ஆர்கன்ஸை எப்படி எப்படி யாங்னு பிரிச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எங்கே அமையப்பட்டிருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இல்லையா. சோ இவையினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட்பவெப்பம்னு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் அண்ட் கோல்ட்னஸ் இல்லையா, ஹீட் அண்ட் கோல்டு இதை அப்சர்வ் பண்றதுதான் இந்த ஆர்கன்ஸோட வேலை மெயினா. சரிங்களா, ஆக்டிவா இருக்கும்போது ஹீட் இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும்போது கோல்டு இருக்கும். இதுதான் வெரி பேசிக் கான்செப்ட். சரிங்களா, ஓகே. இப்ப இந்த ஒரு பிக்சர் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சோ மையமாக இருக்கிறது இன் அண்ட் யாங் ஆர்கன்ஸ். இதுல எது ஈக்குவலா இருக்குது, எது இதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் கொஞ்சம் எலாங்கேட் ஆனதுனால இதை பார்த்தோம் அப்படின்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் இதுல இன் எக்ஸஸா இருக்கு, யாங் டெபிஷியண்டா இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லலாம். சோ இப்ப ஜென்ரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெருப்பு அப்படின்னா இந்த ஃபயர் எலமெண்ட்டுக்கு கலர் என்ன அப்படின்னா ரெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய விஷயம் அதுல பின்னாடி நான் சொல்றேன். சோ இதனுடைய கலர் ரெட். எர்த் எலமெண்ட் அப்படின்னா எல்லோ. அதே மாதிரி மெட்டல் அப்படின்னா ஒயிட். வாட்டர் எலமெண்ட் நீர் அப்படின்றது ப்ளூ. வுட் எலமெண்ட் கிரீன். இந்த 4 கலர் இந்த 4 எலமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்ப ஃபயர் எலமெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த உறுப்புகளாக இருக்கக்கூடியது ஸ்மால் இன்டெஸ்டின், ட்ரிபிள் வாம்பர். இந்த 2க்கு மட்டும்தான் ஃபயர் எலமெண்ட்ஸ் போகுமா, மீதி ஹார்ட் அண்ட் பெரிகார்டியத்துக்கு போகுமா போகாதா அப்படின்றதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதுல இன் ஆர்கன்ஸ் தனியா இருக்கு, யாங் ஆர்கன்ஸ் தனியா இருக்கு. அப்ப இன் ஆர்கன்ஸ் எதை ரிசீவ் பண்ணும், யாங் ஆர்கன்ஸ் எதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றத முதல் நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன். இன் ஆர்கன்ஸ் பூரா கோல்டு எடுத்துக்கும், யாங் ஆர்கன்ஸ் பூரா ஹீட்டை எடுத்துக்கணும். இவை இரண்டும் மையமாக டியூ ரென் சேனல் வழியாக மேலும் கீழுமாக ஓட்டம் பெறும். இந்த ஓட்டத்தில் எங்காவது தடை ஏற்பட்டால் அது நோயாக மாறும் இல்லையா. இதுதான் மெயினா. அப்ப என்ன, பிளாக்கேஜ் ஆஃப் சி இஸ் டிசீஸ் இல்லையா. insufficient supply of chi is disease. excess supply of chi is disease. அதிகமாக இருந்தால் குறையும் மிகையும் நோயே, ஆற்றல் சுழற்சி பெறவில்லை அப்படின்னாலும் அது நோயே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வுட் எலமெண்ட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஷென் சைக்கிள்ல இது எப்படி எனர்ஜி சீன்னு சொல்றது ஃபயருக்கு வருது, ஃபயர்ல இருந்து எப்படி எர்த்துக்கு வருது, எர்த்துல இருந்து எப்படி நம்ம மெட்டலுக்கு வருது, மெட்டல் இருந்து வாட்டர், வாட்டர்ல இருந்து அகெயின் வுட்டுக்கு போகுது. இது ஒரு சுழற்சி. இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்று உருவாவதற்காக ஒன்று மற்றொன்றுக்கு மூலதனமாக அமைகிறது. இதை என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், ஷென் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் பார்க்கணும், கோ சைக்கிள் இல்லையா. ஷென் பார்த்துட்டோம், இப்ப கோ சைக்கிள் டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் பார்க்கணும். அழிவு சுற்று, அதான் ஆத்தல் காத்தல் அழித்தல், இது மூன்றும் இருந்தா தான் உலகம் இயங்கும். வெறும் ஆத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஆயிட்டே இருந்துச்சுன்னா யாருக்கும் தங்குறது கூட இடம் இருக்காது. காத்தல் அப்படின்றது நோய் நிலை, நம்ம உயிரோட இருக்கும் வரைக்கும் நோய் நிலைகள் என்று இருக்கணும். அழித்தல் அப்படின்றது முடிவு நிலை இல்லையா, முடிஞ்சு போகணும். அப்ப அழித்தல் நடையிலன்னா அதுவும் ஒரு நோய் தான் இல்லையா. நம்ம எப்படி இப்ப ஆத்தல் அப்படின்னு சொல்றோமோ, பிறப்பு, பராமரிப்பு, இறப்பு, இது மூன்றுமே இருக்கணும். இது நம்மளுக்கு இல்ல, நம்ம செல்கள்ல இருக்குது. அதுதான் ப்ரோக்ராம்டு செல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம்டு செல் growth, அடுத்து செல் ஹெல்த். செல் ஹெல்த்துக்கு அடுத்து என்ன, ப்ரோக்ராம்டு செல் டெத். அப்ப ஒரு ஆயுட்காலம் அப்படின்னா ஒரு செல்லுக்கு இவ்வளவுதான். அப்ப இவ்வளவுதான் ஆயுட்காலம். இந்த ஆயுட்காலத்துக்குள்ள அது என்ன, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்ப அதுதான் முழுமையான ஆயுள் அப்படின்னு சொல்றோம். அது முடிஞ்சிருச்சுன்னா அதனுடைய ஆக்டிவிட்டியில அப்படியே டிக்ளைன் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். இது என்னது, ப்ரோக்ராம்டு செல் டெத், ஏஜிங் அப்படின்னு சொல்றோம். வயதாகுது, கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே எனர்ஜி கம்மியாயிட்டே சீ கம்மியாயிட்டே வந்து கடைசியில இது மனிதன் மாறுபடுகிறது. எவன் ஒருவனால சரியான ஆற்றலை சமநிலையில் வைத்து பராமரிக்க தெரிந்திருக்கிறானோ அவனுடைய ஆயுள் நல்லா அதிக காலம் இருக்கும். எவனுக்கு பராமரிக்க தெரியலையோ அவன் அற்பாயிலேயே போயிடுறான். அப்ப எல்லாமே எங்க அமையப்பட்டிருக்கிறது, எனர்ஜி மேனிபுலேஷன் டெக்னிக். அப்ப ஆற்றல் இருக்கிறது அந்த இடத்துல பாதுகாத்தலும் வேண்டும், அடுத்து அழித்தல். அழிவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்ட்ரக்ஷனே இல்லை. எக்ஸாம்பிள், கேன்சர், அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் இல்லையா, இட் லீட்ஸ் டு கேன்சர் அண்ட் டியூமர். அதான் நம்ம சொல்றோம்.
இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இத 2 லா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா மதர் சன் லா, அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மதர் சன் லால என்ன சொல்லுவாங்கன்னா வேடிக்கையா, அம்மா வந்து பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்க. ஃபீடிங், மதர் ஃபீடிங் பேபி இல்லையா? மகனுக்கு தாய் வந்து உணவு பரிமாறுகிறார்கள். இது வந்து ஆக்கச்சுற்று. ஷென் சைக்கிள் வந்து எதோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மதர் சன் லா. கோட்பாடு இருக்கு, விதிகள் இருக்கு இதுல அக்குபங்சர்ல. அப்ப இந்த விதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாய் தனையன் விதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த லாவை, மதர் சன் லா. இப்ப இதுல ஃபயருக்கு வந்து மதர் யாரு அப்படின்னா, ஃபயருக்கு மதர் வந்து உட்டு, உட்டோட மதர் யாரு வாட்டர், வாட்டரோட மதர் யாரு மெட்டல், மெட்டலோட மதர் யாரு எர்த்து, எர்த்தோட மதர் யாரு ஃபயர். சிம்பிளா சொல்லிடுறோம். இது வந்து சுழற்சி. இது வந்து என்ன சொல்றோம், கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். இது டெஸ்ட்ரக்டிவ். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி எக்ஸஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அப்ப இந்த எனர்ஜியை கட்டுப்படுத்தும். அங்கதான் வந்து என்ன வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா அப்படின்னா கணவன் மனைவி விதி. கணவன் வந்து மனைவியை கட்டுப்படுத்தணும். இது வந்து ஒரு ஹெல்தி ஆஸ்பெக்ட். மனைவி கணவனை கட்டுப்படுத்தினால் அது வந்து அன்ஹெல்தி டிசீஸ் பேட்டர்ன். அப்ப டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய கோ சைக்கிள் வந்து இட்ஸ் ஆல்சோ ஹெல்தி சைக்கிள். டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அழிவு சுற்று, அதுல அழிவு இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுல வந்து ஆரோக்கியம் தான் இருக்கிறது. மிகையான ஆற்றலை கட்டுப்படுத்துவதற்காக, மட்டுப்படுத்துவதற்காக இந்த சுழற்சி நடைபெறுகிறது. இப்ப இந்த கோ சைக்கிள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. வாட்டர் எலமெண்ட், அந்த ஃபிகர், அந்த டயக்ராம் பாருங்க. டைரக்ட் கிளாஸ் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்டர் எலமெண்ட் வந்து ஃபயரை கட்டுப்படுத்தும். அப்ப ஃபயரோட ஹஸ்பண்ட் யாரு, வாட்டர். நம்ம பயங்கரமா சிரிக்கிறீங்க யாரோ, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இது நானா கதை கட்டல, சரிங்களா? திஸ் இஸ் சயின்ஸ், அக்குபங்சர் சயின்ஸ், என்னோட ஓன் சயின்ஸ் கிடையாது. வாட்டர் வந்து ஃபயரை கட்டுப்படுத்தும். அப்ப ஃபயரோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா வாட்டர். ஃபயர் வந்து மெட்டலை கண்ட்ரோல் பண்ணும். மெட்டலுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா ஃபயர். மெட்டல் வந்து உட்டை கட்டுப்படுத்தும், சரிங்களா? உட்டோட ஹஸ்பண்ட் யாரு, மெட்டல். உட் வந்து எர்த்தை கண்ட்ரோல் பண்ணும். எர்த்தோட ஹஸ்பண்ட் வந்து உட். அடுத்து எர்த் வந்து வாட்டரை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப வாட்டரோட ஹஸ்பண்ட் யாரு, எர்த். சரி, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாவும் சரி, மதர்ஸ் அண்ட் லாலையும் சரி, எந்த எலமெண்ட் அப்படின்றத மைண்ட்ல இப்ப கொண்டு வரும், சரிங்களா? எந்த எலமெண்ட் வந்து எந்த எலமெண்டோட மதர், எந்த எலமெண்ட் வந்து எந்த எலமெண்டோட சன், எந்த எலமெண்ட் எந்த எலமெண்டோட ஹஸ்பண்ட், எந்த எலமெண்ட் எந்த எலமெண்டோட ஒய்ஃப் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்தந்த எலமெண்ட்ஸ்குள்ள என்னென்ன இன் ஆர்கன்ஸ் இருக்கு, என்னென்ன யாங் ஆர்கன்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னென்ன இன் ஆர்கன்ஸ், என்னென்ன யாங் ஆர்கன்ஸ் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க பல்ஸ் டயக்னாசிஸ் பார்த்ததுக்கு பிறகு எந்த இடத்துல இந்த இன் யாங் டெஃபிஷியன்சி நடந்திருக்குன்றத முதல் நிலைகள்ல கண்டுபிடித்ததுக்கு பிறகுதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்குள்ளேயே போக முடியும், சரிங்களா? மேலோட்டமாக பார்க்க வேடிக்கையாக இருந்த போதும் இந்த கால்குலேஷன் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுல வந்து உங்களுக்கு தெரிய வரும் என்ன டெஃபிஷியன்சி, என்ன எக்ஸஸ், என்ன ஸ்டாக்னேஷன், இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப 2 சைக்கிள் ரொம்ப முக்கியமானது, கோ சைக்கிள், ஷென் சைக்கிள். முதல் ஷென் சைக்கிள்ன்றது மதர் சன் லா, கோ சைக்கிள் அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா. 2 லாவை இங்க அப்ளை பண்ணணும். 5 எலமெண்ட்ஸ், இன்யாங் தியரி, இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணாங்கன்னா தான் அடுத்த லெவலுக்குள்ளே நீங்க போகும். ஸோ இப்போ டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் பத்தி நான் சொல்லிட்டேன், சரிங்களா? கோ சைக்கிள், ஷென் சைக்கிள் பார்த்துட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா பார்த்துட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா எங்க எதுக்கு அப்ளை ஆகுது இங்க அப்படின்னா, இது அப்ளை ஆகல அப்படின்னா டிசீஸ், இது அப்ளை ஆச்சு அப்படின்னா தான் ஹெல்த். கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஷென் சைக்கிள்ல மதர் வந்து சன்னை ஃபீட் பண்ணணும், சரிங்களா? அப்ப மதர் சன்னை ஃபீட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், 2 காரணங்கள் தான் இருக்கு. மதர் சன்னை ஃபீட் பண்ணல அப்படின்னா, 1 மதர் கிட்ட ஃபுட் இல்ல, அதனால சன்னை ஃபீட் பண்ணல. இல்லைன்னா என்ன, சன்னுக்கு வந்து
இஷ்டம் இல்ல, சாப்பிடல. இது 2 தவிர வேற இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்லையா? இந்த இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இத. அப்ப இன்னென்ன எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, இன்னென்ன ஆர்கன்ஸ்ல பல்ஸ் இல்ல அப்படின்னா 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்ல மதர் ஃபீட் பண்ணல சன் ஆர்கனுக்கு. இல்ல அப்படின்னா சன் ஆர்கன் மதர் ஆர்கன்ட்ட இருந்து ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இல்லையா? அப்ப ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இல்லாத போது, இல்லையா? ஏதோ சொல்லுவாங்கல்ல, வீட்டு கடங்காத பிள்ளை ஊரு கடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி எப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நடக்குதோ, நம்ம அடுத்து இதை கம்பேரிட்டிவா என்ன பண்ணுவோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாக்குள்ள கொண்டு போவோம். அப்ப அதன் மூலியமாக இதை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது வந்து பிராக்டிக்கல் கிளாஸஸ்ல தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு நம்ம செய்ய முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்ப ஷென் சைக்கிள் பார்த்துட்டோம், அதே மாதிரி கோ சைக்கிளும் பார்த்துட்டோம். கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்ஸ் ரெண்டையுமே பார்த்துட்டோம். இதுல அப்ளை ஆகக்கூடிய மதர்சன் லா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா பார்த்துட்டோம். பஞ்சபூத ஃபைவ் எலமெண்ட்ஸ் தியரி என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஒன்ன ஃபீட் பண்ணிக்கிட்டே வரும். அதான் ஃபைவ் எலமெண்ட்ஸ் தியரி. அப்புறம் இன்யாங் தியரி அப்படின்றத பார்த்திருக்கோம். இன் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும், யாங் ஆர்கன்ஸ் என்ன பண்ணும், என்னென்ன யூனிலேட்ரல் சேனல் டியூ ரென்னு, அதுக்கு அடுத்து என்னென்ன விசரல் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 12 வைட்டல் சேனல்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு. இல்லையா? ஓகே. இதனுடைய சீசன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ஃபயர் எலமெண்ட் அப்படின்னாலே சம்மர் சீசன், எர்த் எலமெண்ட் அப்படின்னாலே லேட் சம்மர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்மர் சீசன்ல லேட் சம்மர், ஸ்டார்டிங் சம்மர் சீசன் இருக்கு, லேட் சம்மர்னா முடிய போற நேரம். அதுக்கடுத்து வந்து ஆட்டம் சீசன்ல வந்து மெட்டல், காற்று வீசும் காலம் ஆட்டம் சீசன். இந்த காற்று வீசும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங் ஆர்கன் இருக்கு பாருங்க, இதுதான் இதற்கான உறுப்புகள். அப்ப வாயு கோளாறுகள் உடல்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உஷ்ண கோளாறுகள் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்லயும் லேட் சம்மர்லயும் நடக்கும். வாயு கோளாறுகள் அப்படின்றது ஆட்டம் சீசன்ல நடக்கும். நேச்சுரலா பாத்தீங்கன்னா ஆட்டம் சீசன்ல வரும்போது நம்மளுக்கு இந்த பெருங்குடல் பாதிப்பும் இந்த நுரையீரல் பாதிப்பும் ஜாஸ்தியாயிடும் காற்று வீசக்கூடிய காலங்கள். வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாடர் அண்ட் கிட்னிஸ் இது 2 இருக்கு. வாட்டர் இந்த எலமெண்ட் வின்டர் சீசன்ல வாட்டர் எலமெண்ட். ஸ்பிரிங் சீசன் அப்படின்றது வுட் எலமெண்ட். இல்லையா? இந்த சீசன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தந்த சீசன்ஸ்ல இன்னென்ன ஆர்கன்ஸ்க்கான பாதிப்புகளுக்கான வகைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்ப நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளுதல் அந்த காலங்களில் அப்படின்றது முக்கியமானது. அப்ப சரிவிகித உணவு எடுத்துக்கிறது, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, ரெகுலராக நம்ம வந்து அக்குபங்சர், அக்கு பிரஷர், அக்கு மசாஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்ப பல்ஸ் டயக்னாசிஸ்க்கு வந்தாச்சு. எல்லாம் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப 2 கை இல்லையா? சண்டே கிளாஸுக்கு வரும்போது திருப்பி என்கிட்ட கேட்க கூடாது. இன்னைக்கு தெளிவா கேட்டுக்கோங்க. லெஃப்ட் ரைட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பல்ஸ் டயக்னாசிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய இந்த ரேடியல் பல்ஸ் இந்த இடத்துல தான் பார்ப்போம். பெருவிரல் பகுதி, பெருவிரலை ஒட்டி இந்த இடத்துல இந்த ரேடியல் கிரீஸ் வருது பாத்தீங்களா? இந்த ரேடியல் கிரீஸ்ல இருந்து ஒரு ஃபிங்கர் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய 3 பல்ஸ், 3 இடம் பார்க்கணும். இந்த பல்ஸ் பார்க்கும்போது இப்படி பார்க்க கூடாது. உங்க கைக்கு நீங்க பாக்குறீங்கன்னா உங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த 3 விரலை இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி கிராஸ் ஓவர் பண்ணக்கூடாது பேஷண்ட்டுக்கு. அப்ப வந்து பல்ஸ் வந்து டயக்னாஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பல்ஸ் டயக்னாசிஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல என்னென்ன பல்சஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னென்ன ஆர்கன் பல்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலமெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட்? ஃபயர் எலமெண்ட். ஃபயர் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது வுட் எலமெண்ட். வுட் எலமெண்ட் கீழே இருக்கிறது வாட்டர் எலமெண்ட். இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபயர், வுட், வாட்டர், FWW வச்சுக்கோங்க. ஃபயர், வுட், வாட்டர். இந்த ஃபயர் எலமெண்ட்ல என்ன உறுப்பு இந்த இடத்துல பல்ஸ் தெரியும் லெஃப்ட் ஹேண்ட்ல? ஃபர்ஸ்ட் பல்ஸ் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுடல். சூப்பர்ஃபிஷியலா பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டின் தெரியும். சரிங்களா? கொஞ்சம் டெப்த்ல அழுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் தெரியும். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டின் அண்ட் ஹார்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுல தெரியும். அக்குபங்சர் பல்ஸ் டயக்னாசிஸ் வேற, ஆயுர்வேதிக் பல்ஸ் டயக்னாசிஸ் வேற. ஸோ இதை இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ரேடியல் கிரீஸ்ல இருந்து ஒரு ஃபிங்கர் கேப்ல நீங்க தொடக்கூடிய பகுதி ஃபர்ஸ்ட் பல்ஸ். சூப்பர்ஃபிஷியலா மேலோட்டமாக தெரியக்கூடியது உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டின் பல்ஸ். தெரியுதா தெரியலையான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இம்மிடியட்டா ஒரு பிரஸ் லைஸா பண்ணீங்கன்னா உள்ள தெரியக்கூடியது
உங்களுடைய ஹார்ட்டினுடைய பல்ஸ். ஃபயர் எலமெண்ட்ல இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஹார்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் வந்து வுட் எலமெண்ட். வுட் எலமெண்ட்ல மேலோட்டமாக நீங்க தொட்ட உடனே செகண்ட் ஃபிங்கர் தெரியக்கூடியது கால் பிளாடர், பித்தப்பை. இதனுடைய பல்ஸ் தெரியுதா தெரியலையான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தெரியக்கூடியது உங்களுடைய லிவர், கல்லீரலுடைய பல்ஸ். அப்ப டோட்டலா இப்ப 4 பார்த்துட்டீங்க. வுட் எலமெண்ட்ல 2 பார்த்துட்டீங்க. அதே மாதிரி ஃபயர் எலமெண்ட்ல 2 பார்த்துருக்கீங்க. இன் ஆர்கன் 1, யாங் ஆர்கன். நான் என்ன சொன்னேன், எப்பவுமே மேலோட்டமாக வெளியில இருக்கிறது யாங்கு, உள்ள இருக்கிறது இன்னு. அதே மாதிரி தான் வெளியில இப்ப பார்த்திருக்கோம், உள்ளேயும் பார்த்திருக்கோம். இப்ப 3வது ஃபிங்கர் வச்சீங்க, ரிங் ஃபிங்கரை அப்படின்னா 3வது பல்ஸ். சோ 3வது பல்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. 3வது பல்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூரினரி பிளாடர். மேலோட்டமாக வச்சீங்கன்னா யூரினரி பிளாடர் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அடுத்து ஆழமாக அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியக்கூடியது கிட்னியினுடைய பல்ஸ். சரிங்களா, கிட்னி பல்ஸ். சோ இந்த பல்ஸ் பார்க்கும்போது 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல பல்ஸ் இருக்கா இல்லையா. இப்ப 2வது பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பல்ஸ் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா. ஆயுர்வேதத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமா அதை கதியா பார்ப்போம் இல்லையா. ஸ்ட்ரென்த் ஆஃப் த பல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஆயுர்வேதத்துல. பட் இங்க அப்படி கிடையாது. இதுலயும் ஸ்ட்ரென்த் பார்ப்போம், அங்க கதி எப்படி அப்படின்னா அஸ்னகதி, மண்டுகதி, அந்த மாதிரி பார்ப்போம் இங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரி பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க பார்க்க வேண்டியது ஸ்ட்ரென்த்தை மட்டும் பாக்குறீங்க. பல்ஸ் வந்து ஃபாஸ்டா ஹையா இருக்கா இல்ல லோ பிச்டா இருக்கா அப்படின்றது இருக்கா இல்லையா. அடுத்து இருந்துச்சு அப்படின்னா ஹையா இருக்கா லோவா இருக்கா அதான் பாக்குறீங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் முடிச்சிட்டீங்க, இப்ப ரைட் ஹேண்டுக்கு வரீங்க. இப்ப ரைட் ஹேண்ட்லயே அதே மாதிரி கைகளை வச்சுட்டீங்கன்னா ரேடியல் கிரீஸ்ல வந்து ஒரு ஃபிங்கர் கேப்ல இருந்து கீழே வச்சு நீங்க பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பல்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் உங்களுடைய 4 ஃபிங்கர்ஸை மேலோட்டமாக வச்சீங்கன்னா இங்க இந்த கையில நம்ம பார்க்கும்போது ஃபயர், வுட், அதுக்கு அடுத்து வாட்டர். பட் இந்த கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர்றது என்ன அப்படின்னா மெட்டல் வரும். சரிங்களா, மெட்டலுக்கு அடுத்து எர்த்து, அதுக்கு அடுத்து ஃபயர். ஃபயர் இங்க மேல ஆரம்பிக்கல இருந்துச்சு, ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா முடிவுல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல நீங்க ரைட் ஹேண்ட்ல பாக்குற ஃபர்ஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் மேலோட்டமா இருக்கிறது லங்ஸ், நுரையீரலுடைய பல்ஸ். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பாத்தீங்கன்னா பெருங்குடலுடைய பல்ஸ் தெரியும், செகண்ட் பல்ஸ். இப்ப 2வது ஃபிங்கர் வைக்கிறீங்க. செகண்ட் வந்து எது உங்களுடைய எர்த் எலமெண்ட். எர்த் எலமெண்ட்ல யாங் ஆர்கனாக இருக்கக்கூடிய என்னது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டொமக். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஸ்பிளீன் தெரியும். ஸ்பிளீன் வந்து இன் ஆர்கன். அதே மாதிரி 3வது ஃபிங்கர் வச்சீங்கன்னா மேலோட்டமாக இருக்கக்கூடிய யாங் ஆர்கன் பல்ஸ். சூப்பர்ஃபிஷியலா வச்சீங்கன்னா ட்ரிபிள் வார்மர், மூவெப்ப தட்பவெப்ப மண்டலம், அதனுடைய பல்ஸ். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இருதயத்தின் மேலுறையாக இருக்கக்கூடிய பெரிகார்டியம். ஆக மொத்தம் 12 பல்ஸ் பார்த்துட்டோம். இப்ப ஏன்னா வெளியில இருக்கிற ஆர்கன் உள்ள இருக்க ஆர்கன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பல்ஸ் பார்க்கறதுல நம்ம மேலாக பார்க்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ், டீப் பல்ஸ் 2மே இருக்கு. இது 2 வச்சு தான் நம்ம வந்து பல்ஸ் டயக்னாசிஸ் பண்ணுவோம். சரி, இப்ப பல்ஸ் டயக்னாசிஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா, இந்த பல்ஸ் டயக்னாசிஸ் எப்போ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பல்ஸ் டயக்னாசிஸ் எப்போ பண்ணணும், எம்டி ஸ்டமக்ல ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்றது பல்ஸ் டயக்னாசிஸ். சரி, இப்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளினிக் யாரும் வரமாட்டாங்க சார் அப்படின்னா வெல் அண்ட் குட். அப்ப வர்றவங்கள நீங்க என்ன சொல்லணும், அட்லீஸ்ட் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 3.5 மணி நேரம் கேப் கழிச்சு நீங்க வரணும். அப்பனா தான் நான் பல்ஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு. சும்மா வர்றவங்களுக்குலாம் நீங்க பல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அக்குபங்க்சர்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப மினிமம் வந்து ஒரு 3 to 3.5 hours கேப் இருக்கணும் ஃபுட்டுக்கும் நீங்க பார்க்க போற பல்ஸுக்கும். அப்ப பேஷண்ட் அந்த மாதிரி நீங்க வர சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்ப நீங்க அதை முழுமையாக பார்க்க முடியும். ஓகே, இப்ப பல்ஸ் டயக்னோசிஸ் பார்த்துட்டீங்க. நோட் டவுன் பண்ணணும், பேஷண்ட் கேஸ் ஹிஸ்டரி எழுதணும். பேஷண்ட் கேஸ்ல நீங்க வந்து எழுதுவீங்க லெஃப்ட் ரைட் அப்படின்றதுல பல்ஸ் என்ன பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பல்ஸ் இஸ் பிரசன்ட் ஆர் நாட். பிரசன்ட்னா ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க, இல்ல அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. புரிஞ்சா, பிளஸ் மைனஸ் நீங்க போட்டுக்கிறீங்க. இப்ப பல்ஸ் செகண்ட் வந்து பல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தா பிளஸ் மைனஸ் போடாதீங்க, டிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இருக்குது அப்படின்னா டிக்கு, இல்ல அப்படின்னா டிக்கு போடாம இன்ட்டு போட்டுக்கோங்க. இப்ப இருக்குதுன்னா டிக்கு போட்ட இடத்துல அது அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா. இப்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா
இன்ஆர்கன்ஸாக இருந்ததுன்னா டபுள் மைனஸ், 2 மைனஸ் போட்டுக்கோங்க. அதே இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் மைனஸ். இதே தான் யாங்குக்குன்னா 2 பிளஸ், 1 பிளஸ் அப்படின்னா லைட்டா இருக்குது இல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றது. அப்ப எக்ஸஸா டெபிஷியன்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சுத்தமா இல்ல அப்படின்னா பிளாக், எனர்ஜி பிளாக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்ஸே இல்லைன்னா எனர்ஜி பிளாக். லேசாக இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் எனர்ஜி ஃப்ளோயிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையா இருக்குது அப்படின்னா எனர்ஜி எக்ஸஸ். அப்ப எனர்ஜி எக்ஸஸ், எனர்ஜி டெபிஷியன்சி, எனர்ஜி பிளாக்கேஜ், இது மூணுமே நோய். இமிடியேட்டா அந்த நபருக்கு வந்து நோய் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சிம்டம்ஸ் எதுவும் காட்டியிருக்காது. ஆனா நாளடைவில் வந்திருக்கலாம். அக்யூட்டா அப்பதான் ஸ்டார்டிங் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே பல்ஸ் நீங்க பாத்துறீங்க. பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கான பிரிஸ்கிரிப்ஷனை ஜென்ரேட் பண்ணும். இப்பதான் வந்து நீங்க எதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய மதர் சன் லா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா, இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கால்குலேஷனுக்குள்ள பிரிஸ்கிரிப்ஷன் கால்குலேஷன்ன்றது தான் 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ், 60 கட்டளையிடும் புள்ளிகள். எனர்ஜி எங்கே வந்து லாக் ஆயிருக்குது, எனர்ஜி எங்கே வந்து பிளாக் ஆயிருக்குது, எங்கே எக்ஸஸா இருக்கு, எங்கே டெபிஷியண்டா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ்னுடைய ஒரு ஸ்கில். அப்ப அது வந்து டைரக்ட் ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்ப்போம் எந்த பாயிண்ட் எங்க இருக்கு, என்ன பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப பார்த்தவங்க எல்லாம் உங்களுடைய பல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணு பல்ஸ் இருக்கும், இல்ல இல்லாம இருக்கும், இல்ல அதிகமாக இருக்கலாம், இல்ல கம்மியாக இருக்கலாம். இதுல எதுவாக இருந்த போதிலும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்மால் இன்டெஸ்டின்ல பல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, ஹார்ட்ல பல்ஸ் கூட இருக்கு. சரிங்களா. இப்படிதான், இப்படி அதாவது யாங் ஆர்கன், ஸ்மால் இன்டெஸ்டின், இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் கம்மியா இருக்கு. இன்ஆர்கன் அதே எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஹார்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த பல்ஸ் வந்து இன்ஆர்கன்ல ஜாஸ்தியானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாங் ஆர்கன்ஸ்க்கு போதுமான அளவுக்கு பல்ஸ், ஐ மீன் எனர்ஜி சப்ளை, சி வந்து சப்ளை ஆகாதது காரணம். அப்ப இதை சரி கட்டுறதுக்காக ஹார்ட் வந்து என்ன பண்ணுது, எக்ஸஸா ஃபங்க்ஷன் ஆகுது. இதை நீங்க இன்னொரு வகையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாயிருச்சு, ஸ்மால் இன்டெஸ்டின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகி நீங்க உங்களுக்கு பிரச்சனை இவ்வளவு வயிற்று வெளியெல்லாம் வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஹார்ட் வந்து பம்பிங் வந்து ஜாஸ்தியா, பிரஷர் கூடுமா குறையுமா அப்படின்னா இன்ஃபெக்டிவ் கண்டிஷன்ஸ்ல பிரஷர் கூடும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்ப எப்பவுமே யாங் ஆர்கன்ஸ் ஆக்டிவா இருக்கக்கூடியது இன்ஆக்டிவா போகுது அப்படின்னா இதனுடைய ரோலை ஓவர்டேக் பண்றதுக்காக இன்ஆர்கன்ஸ் இன்ஆக்டிவா இருக்கக்கூடியது, பாசிவா இருக்கக்கூடியது ஆக்டிவாக மாறும். இது ஆக்டிவாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து கோ சைக்கிள், டெஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா நடக்காது. ஒய்ஃப் கண்ட்ரோலிங் த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணா ஹெல்த்தி, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணா டிசீஸ். சரிங்களா. நான் சொல்லல, சீலன்னு சொல்றது. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சண்டே ப்ராக்டிகல் கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா. ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க, பார்த்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல இன்னென்ன ஆர்கன்ஸ்ல பல்ஸ் இருந்தா நார்மல், பல்ஸே இல்லை அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குன்றத ஓவராலா சார்ட் போட்டு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும் இதுல. சரிங்களா. ஓகே. ஸோ மதர் சன் லா சொல்லிட்டேன் என்னன்ட்டு இல்லையா. ஓகே. இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய ஹார்ட்னுடைய மதர் யாரு, லிவர். ஸ்பிளீனோட மதர் ஹார்ட், லங்ஸோட மதர் வந்து ஸ்பிளீனு, லிவரோட மதர் கிட்னி, கிட்னியோட மதர் லங்ஸ். இது நம்ம அந்த சைக்கிள்ல வரைஞ்சதை பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், இப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லால ஆர்கன்ஸ் ரிலேட்டட் டு ஹஸ்பண்ட் ஆர்கன் என்னென்ன, ஒய்ஃப் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆர்கன்றது எல்லாமே வந்து இதுல கொடுத்துருக்கு பாருங்க, ஹார்ட், கால் பிளாடர், லிவர், யூரினரி பிளாடர், கிட்னி. ஒய்ஃப் ஆர்கன்ஸ் என்னென்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸ், ஸ்டொமக், ஸ்பிளீனு, பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர். சரிங்களா. அடுத்ததாக மிக முக்கியமாக இதெல்லாம் நடந்ததுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப இதுக்கு நடப்பதற்கு காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஆர்கன் கிளாக்னு சொல்லுவோம். நம்ம உடலில் இயங்கக்கூடிய இந்த
ஆர்கன் கிளாக் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்க்க. அப்ப இந்த கிளாக்கை வந்து எப்படின்னா 2 hours ஒன்ஸ் ஒரு ஆர்கனுடைய ஆக்டிவேஷன், இது மேக்சிமம் ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கக்கூடியதாக இந்த 24 hours இதை வந்து பிரிக்கிறாங்க. 12 வைட்டல் ஆர்கன்ஸுக்கும் 12 வைட்டல் சேனல்ஸுக்கும் இந்த இதை பிரிச்சு தனித்தனியா வைக்கிறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன் கிளாக், இந்த இன் யாங், ஹீட்டு கோல்டு பேலன்ஸ்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 AM to 5 AM இந்த கிளாக் தியரின் படி பாத்தீங்கன்னா பகல் 3ல இருந்து ஆரம்பம். நம்மளுடைய தினச்சாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பல்ஸ் எப்படி மாறுபடும், எப்படி பராமரிக்கணும். 3 to 5 மணிக்குள்ள, 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எந்திரிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மெட்டல் எலிமெண்ட்ல ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கும். 3 to 5 தூங்கிட்டு இருந்தோம்னா ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்காது. 3 to 5 இஸ் த டைம் மென்ட் ஃபார் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லங்ஸ் டீடாக்சிபிகேஷன், லங்ஸை டீடாக்சிஃபை பண்றதுக்காக இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்துல நீங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு அந்நேரத்துல ஒரு சின்ன ஒரு பிராணாயமா பயிற்சியோ இல்ல வேற ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ செஞ்சோம் அப்படின்னா இது நல்லதாக உடலுக்கு வந்து இருக்கும். அப்ப இந்த 3 to 5 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன், லங்ஸுக்கு டீடாக்சிபிகேஷன் டைம். இந்த 3 to 5ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு 3 to 5 அதிகமாகும். ஏன் அதிகமாகும் அப்படின்னா அந்த நேரத்துலதான் லங்ஸ் வந்து தன்னை மீட்டெடுப்பதற்காக கஷ்டப்படும். இது சிம்டம், அறிகுறி. இதை நீங்க நோயின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ டாக்டர் விடிய காலையில என் பையனுக்கு வந்து வீசிங் ஆகுது அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நெபுலைசர்ல போடுவாரு, இல்ல அப்படின்னா ஒரு இன்ஹேலரோ ஏதோ ஒன்று கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட்டாக நாளைக்கு கொண்டு போயிருவீங்க. இது வந்து லங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது, டீடாக்சிஃபை பண்ணி. ஸோ அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ணிட்டா இன்னும் பெட்டர் ஆயிரும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப வந்து டீவியேஷன் ஃப்ரம் த என்ன சைக்கிள் இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாக், இந்த கிளாக்ல இருந்து விலகி போறது தான் காரணம். அப்ப 3 to 5ல நம்ம அசந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம், அப்ப கிளாக் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து 5 to 7 அப்படின்றது லார்ஜ் இன்டெஸ்டின்கான டைம். இந்த லார்ஜ் இன்டெஸ்டின் டைம்ன்றது பெருங்குடல் சுத்தம் செய்திருக்க வேண்டும். 5 to 7 கழிக்கப்படாத மலம் உடலில் எப்பவுமே வந்து கழிவுகளாக தேங்கும். 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள மோஷன் போல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து போனாலும் சரி, இல்ல கஷ்டப்பட்டு நீங்க போனாலும் சரி, இல்லையா, எது போனாலுமே சரி, உடலுக்குள்ள அந்த குடல் மலக்குடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலம் தேங்குதல் அப்படின்றது நிச்சயமாக இருக்கு. சராசரியா ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து 1 கிலோ வரைக்கும் எப்பவுமே வந்து மலக்குடல்ல உட்சுவர்ல வந்து படிதல் இருக்கிறதுனாலதான் நிறைய மலக்குடல் பிரச்சனைகள் வருதுன்றத சொல்றாங்க. நீங்க என்ன எனிமா பண்ணாலும் சரி, இந்த பயாலஜிக்கல் கிளாக்கின் படி நம்ம வாழல அப்படின்னா நம்ம டெஃபினட்டா டிசீஸ் பேட்டர்னுக்குள்ள போவோம். ஸோ 5 to 7 லார்ஜ் இன்டெஸ்டின்கான டைம். அந்த டயத்துல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், பவல்ஸ் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய ஃபீக்கல் மேட்டர்ஸை வெளியில தள்ளி இருக்கணும், கழிவுகளை வெளியேற்றம் செய்திருக்க வேண்டும். அடுத்து 7 to 9 நம்மளுடைய இறப்பைக்கான நேரம், எர்த் எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டமக்குக்கான நேரம். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுடைய காலை உணவை முடித்திருக்க வேண்டும். 7 to 9 இதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுருக்கணும். இதை தாண்டி சாப்பிட்டோம்னா அது நச்சாயிரும். ஒரு நாளைக்கு 7 to 9 சாப்பிட்டுட்டு மீதி நல்லா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கலாமா சார்னு கேட்கக்கூடாது. இதே இது பிராக்டிக்கலா ப்ரொசீஜரலா நீங்க என்னன்னைக்கும் சாப்பிடணும். அதான் 7 to 9 வந்து ஸ்டமக்கு, 9 to 11 வந்து ஸ்பிளீன். சரிங்களா? 9 to 11 வந்து ஸ்பிளீனுக்கான நேரம். ஸ்பிளீன் அப்படின்றது வந்து என்ன, எனர்ஜியை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி எனர்ஜியை நல்லா கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க சாப்பிட்ட உணவுல 7 to 9 சாப்பிட்ட உணவை அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்பிளீனோட வேலை. ஸோ இந்த நேரத்தில் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனால ஸ்டோரேஜும் பண்ண முடியாது, கன்வர்ஷனும் பண்ண முடியாது. அப்ப 9 to 11 வந்து ஸ்பிளீனுக்கான நேரம். இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளீன் வந்து ஃபுட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 மணி இருந்து 11 மணி வரைக்கும் கொஞ்சம் பிரெயின் ஆக்டிவா இருக்கும் இந்த நேரம். அடுத்து 11 to 1 அப்படின்ற இந்த 2 hours வந்து எதுக்கு, ஹார்ட்டுக்கு. இந்த 11 to 1 காலையில வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்துல முடிந்த வரைக்கும் நம்மளுடைய மனதை வந்து மிகவும் இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இலகுவாக சண்டை சச்சரவு பண்ணாம டிப்ரெஷனுக்குள்ள போகாம இருந்துட்டீங்கன்னா பெட்டர். அடுத்து 1 to 3 மத்தியானம் 1ல இருந்து 3 வரைக்கும் சிறுகுடலுக்கான நேரம். இந்த சிறுகுடலுக்கான நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து நம்ம அப்சார்ப் பண்ணிருக்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப்ஷன் அப்படின்றது. அப்ப காலையில அப்சார்ப்ஷன் நடக்காதா சார்னா காலையில அப்சார்ப்ஷன் நடக்கும்.
பட் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த 1 to 3 PM. அப்போ வந்து சிறுநீரல் தங்கி இருக்கக்கூடியது நம்மளுடைய பவல்ஸ்ல நம்மளுடைய ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த மொட்டிலிட்டி, கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டின்னு வச்சுக்கக்கூடிய வயிற்று பகுதியில இருந்து இறப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள இருந்து வெளியில ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே மேக்ஸிமம் அப்சார்ப் ஆகிறது அந்த டயத்துல தான் 1 to 3. ஸோ அது வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடக்கும் இந்த இடத்துல. 3 to 5 அப்படின்றது மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாடர், யூரினரி பிளாடருக்கான நேரம். யூரினரி பிளாடருக்கான நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் அப்படின்னு உடனே நீங்க வந்து உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, அந்த நேரம் யூரின் போயிட்டே இருக்குமா சார்னு கேட்கக்கூடாது. அந்த நேரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர். யூரினரி பிளாடர்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை வந்து உள்ள அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? ஸோ இது பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம் நடக்கக்கூடிய நேரம். தண்ணீர் ஹைட்ரேட்டடா இருக்கணும். பாடி ஹைட்ரேட்டடா இருந்தா போதுமானது 3 to 5ல. சரிங்களா? அடுத்து வந்து 5 to 7, 5 மணில இருந்து மாலை 5ல இருந்து 7 வரைக்கும் கிட்னிஸ்க்கான நேரம். ஸோ இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னிஸ் ஆர் த மேஜர் எலமெண்ட் நியூட்ரியன்ஸ். அதாவது இந்த பயாலஜிக்கல் கிளாக்ல கிட்னிஸ்க்கான நேரம் 5 to 7ல தான் வந்து ஸ்ட்ராங் போன்ஸ், போன் மேரோ இது எல்லாமே வந்து உருவாகிறது. இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன முடிச்சிடணும்னா உங்களுடைய மாலை உணவை முடித்து விட வேண்டும். மாலை உணவுன்னு தான் இருந்துச்சு, இரவு உணவுன்னு கிடையாது. 5 to 7க்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் நீங்க. சரிங்களா? அதே சமயம் நீங்க சாப்பாடு அப்படின்ற போது சாலிட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடணும். இந்த நேரத்துல டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரை பெருக்கக்கூடிய பானங்கள் அப்படின்னு சொல்ல டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. இல்ல சார் நான் அப்பதான் சார் குடிப்பேன் 5 to 7 அப்படின்னீங்கன்னா ஒரு 4 மணிக்கு நீங்க மாத்தி வச்சுக்கலாம். பிளாடர் டயத்துல நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆப்டா இருக்கும். 7 to 9 வந்து பெரிகார்டியம் நம்ம சொல்லக்கூடிய இருதயத்தின் மேலுறைக்கானது. இருதயத்தின் மேலுறை நம்ம சொல்லக்கூடிய பெரிகார்டியத்தினோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மென்மையானது, மனசோடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ பெரிகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம் யாருக்கு உடனே இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அதிகமா இருக்கவங்க, ஆன்சைட்டி இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கவங்களுக்கு இந்த பெரிகார்டைட்டிஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷியஸ் பெரிகார்டைட்டிஸ் இருக்கு, இன்ஃப்ளமேட்டரி பெரிகார்டைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதயத்தை இலகுவாக வைத்துக்கொள்ள பழைய 7 to 9 என்ன பண்ணணும், அமைதியாக உட்காந்து ஒரு தியானம் கணம் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்து 9 to 11 இரவு 9ல இருந்து 11 மணி வரைக்கும் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவெட்ப தட்பவெட்ப மண்டலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, ரென் அண்ட் டியூ சேனல்ஸ். இது வந்து காலையில இருந்து நம்ம இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த இந்த டிரான்சாக்ஷன், ஹீட் கோல்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு ஹோமியோஸ்டாசிஸ்க்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம உறங்க செய்ய கொண்டு போவோம். சரிங்களா? இப்ப இந்த நேரத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம்னா அது வேலையை அது பார்க்க முடியாது. அடுத்ததாக 11 to 1 வந்து கால் பிளாடருக்கான நேரம். கால் பிளாடர் இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா புதிய சிகப்பணுக்கள் வந்து உருவாகும். அதே மாதிரி வந்து செல்ஸ் வந்து எல்லாமே ரிப்பேர் ஆகக்கூடிய நேரமும் இதுதான். இரவு வந்து 11ல இருந்து 1 மணி வரைக்கும். அடுத்து 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லிவர், கல்லீரலுக்கான நேரம். பிளட் வந்து பியூரிஃபை ஆகக்கூடியது. டீப் ஸ்லீப் வந்து இந்த 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள நடந்துட்டு இருக்கணும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா 11 மணிக்கு மேல முடிச்சிருக்க கூடாது. 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் சவுண்ட் ஸ்லீப் இருந்துட்டாலே அவங்க மோஸ்ட்லி ஹெல்த்தியா இருப்பாங்க. இது டே நைட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்ப சூன் மெஷர்மெண்ட் எப்படி நீடில் இன்சர்ட் பண்றதுக்கு சூன்ற மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த பெருவிரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய பிரெத் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சூன்னு சொல்லுவோம். பெருவிரலுடைய பிரெத்தை வந்து ஒரு சூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 சூன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 3 விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சூன் அப்படின்னு சொல்லுவோம். 4 விரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 சூன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சூனு, 1.5 சூனு, 2 சூனு, 3 சூன். இதுதான் மெஷர்மெண்ட். இப்படி வச்சுதான் எத்தனை சூன், எத்தனை மெஷர்மெண்ட் வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு நீடில் இன்சர்ட் பண்ணுவோம், இல்ல ப்ரெஷர் கொடுப்போம். அதுதான் நீடில். என்னென்ன நீடில் இருக்கு அப்படின்னா பிலிஃபார்ம் நீடில் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்மையான பயிரலைகள் போல இருக்கக்கூடிய நீடில்ஸ் தான். இதனுடைய லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.5 சூன், 0.5 சூன்ல இருந்து 8 சூன் வரைக்கும் இருக்கு. திக்னஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 26 காஜ்ல இருந்து 32 காஜ் வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்கு. ஸ்ட்ராங்கர் ஸ்டிமுலேஷனுக்காக நம்ம அந்த திக்னஸ்க்கு எல்லாம் கொண்டு போவோம். பட் மோஸ்ட்லி இன் ஃபீல்ட் யூசேஜ்ல இருக்கிறது 0.5 to 1 சூன். அதான் அதிகமாக நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. 8 சூன்லாம் வந்து கொஞ்சம் ரேரான கேசஸ் தான் பண்ணுவோம். சரிங்களா?
ஓகே. இதுல டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் நீடில், மெட்டல் நீடில், 2 நீடில். காப்பர் நீடில்ன்றது கிரானிக் டிசீஸ் யூஸ் பண்ணுவோம். மெட்டல் நீடில் அப்படின்றது அக்யூட் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மெட்டல் வந்து டிஸ்போசபிள் தான். ஒரு யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டுறணும், திருப்பி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. காப்பர் நீடில் வந்து ஒரு ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே பேஷண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பரா இருக்கும். ஓகே. அடுத்து பிரஸ் நீடில்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா டெர்மல் அப்படின்னு ஸ்கின்ல போடக்கூடியது, இயர்ஸ்ல போடக்கூடியது, காதுகள் மடல்கள் எல்லாம் போடக்கூடியது. இது வந்து இன்ட்ரா டெர்மல் நீடில் பட்டல் நீடுன்னு சொல்லுவோம். அப்படியே வச்சு டக்குன்னு அப்படியே பிரஸ் பண்ணோம்னா ஒட்டிக்கிடும் அது உள்ள குத்தி. காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக் நீடில்னு இதை சொல்லுவோம். ஓகே. அடுத்து 7 ஸ்டார் டெர்மல் நீடில். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் அக்குபங்க்சருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. டெர்மல் நீடில் 2 சைடுமே இருக்கும். அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறது. இது 7 நீடில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் வெளியில, ஒரு ஹேமர் மாதிரி இருக்கக்கூடியதுல. அதிகமாக இதை வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸிமா, சோரியாசிஸ், ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்ல, அது ஹேர் பால்னஸ், அலோபீசியா, இதுக்கெல்லாம் எஃபெக்டிவா அதை யூஸ் பண்ணலாம். இந்த அடுத்து வந்து ஃபயர் நீடில் இருக்கு. ஃபயர் நீடில்ன்றது நீடில வந்து நல்லா ரெட் ஹாட்டா ஃபயர்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்றது. இது மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிஸ்டிக் காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்டர் அப்படின்றது இந்த ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்கு தைராய்டு இதுல இருந்தது. இது சிஸ்டிக் காய்டர்னா உள்ள சிஸ்ட் நிறைய இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து இந்த ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரெட் ஹாட் நீடில் வந்து போடுவோம். ஓகே. அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரிடியன் பாயிண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 12 சேனல்ஸ். 12 சேனல்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெரிடியன்ஸ் அப்படின்றது 12 மெரிடியன்ஸுக்கு ஓடிட்டே இருக்கும். அது மெரிடியன்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து கிளாசிக்கல் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து SP3 அப்படின்ற ஒரு பாயிண்ட், SP6 இதெல்லாமே சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா மெரிடியன் அப்படின்றது வந்து இந்த 12 மெரிடியன்ஸை தாண்டி வரக்கூடியது எல்லாமே எக்ஸ்ட்ரா மெரிடியன் பாயிண்ட்ஸ். அடுத்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்னா ஏதாவது டெண்டர்னஸ், எங்கேயாவது வலி இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வலி உணர்த்தும் புள்ளிகள், ஆஷ்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதையுமே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்லேயே வந்து நீட்லிங் பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 6 கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா அலாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷி பாயிண்ட்ஸ். ஆஷி பாயிண்ட்ஸ்ன்ற வழி உணர்த்தும் புள்ளிகள். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் பாயிண்ட்ஸ், யூபி பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். முதுகு பின்னாடி வரக்கூடியது. முதுகு பின்னாடி நீங்க வந்து இந்த டான் தெராப்பி பண்ணும்போது இந்த ரிட்ஜஸ்ல பண்ணுவீங்க பாத்தீங்களா, பேராஸ்பைனல் ரிட்ஜஸ். இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ்ல பூராமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஆஷி பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய அலாரம் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ல வலி இருந்தா இந்த உறுப்பு இங்கே பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்லயே டைரக்டா நீடில் பண்றதுதான் வந்து அலாம் பாயிண்ட்ஸ். ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ். இது எல்லாமே வந்து விரல் நகங்கள்ல இடுக்குல இருக்கும். விரல் நகம் இருக்குன்னா நகம் பக்கத்துல பக்கவாட்டில் இருக்கக்கூடியதா ஜிங்குவல் பாயிண்ட்ஸ். டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது DU1 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆசன வாய் பகுதியில் இருக்கக்கூடியது. நீடில் பண்ணக்கூடாது, ப்ரெஷர் மட்டும் தான் பண்ணணும். பைல்ஸ் இருக்கு, ஹெமோராய்ட்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, ஃபிஷர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க நீடில் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் வெரி டெலிகேட் இல்லையா? நிப்பிள்ஸ்ல பண்ணக்கூடாது, அதே மாதிரி உங்களுடைய நேவல்ஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் பாயிண்ட்ஸ் நம்ம கிளாசிபிகேஷன்ல கொண்டு வருவோம். இங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. டிஸ்டல் பாயிண்ட்ஸ்னா தொலைதூர புள்ளிகள், கையை விட்டு வெளியில இந்த விரல்கள்ல வரதுல இது எல்லாமே வந்து டிஸ்டல் பாயிண்ட்ஸ் தான். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல இருக்கக்கூடியது ப்ராக்சிமல் இருந்தது. செடேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆக்டிவேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த செடேஷன் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த செடேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இது என்னென்ன அப்படின்றது கேட்டகரைஸ் பண்ணி அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன். அடுத்து லியூவோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்து 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வரதுக்காக 2 ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும், வெவ்வேறு எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய. இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஒரே எலமெண்ட்ல இருக்கக்கூடியது யாங்கும் இன்னும் கனெக்ட் ஆகி ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா டியோ கனெக்டிங். இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ். இது வந்து 2 கனெக்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். ஸ்டிமுலேஷன், நீடில் போடுறது பெருசு கிடையாது, ஸ்டிமுலேஷன் மெத்தட் இருக்கு. இது வந்து பழமை வாய்ந்த ஆன்ஷியன்ட் மெத்தடு, அதே மாதிரி மாடர்ன் மெடிசின் இன்னைக்கு மாடர்ன் சிஸ்டத்துலயும் இருக்குது. ஆன்ஷியன்ட் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட்டை அப்பப்போ வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க நீடில். இன்னொன்று ஹேண்ட் ஸ்டிமுலேஷன் பண்ணுவாங்க ஆன்ஷியன்ட். நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க ஆன்ஷியன்ட் தான். டேப் பண்றது, அதை ரொட்டேட் பண்றது, இதெல்லாமே வந்து ஹேண்ட் ஸ்டிமுலேஷன். அடுத்து நீடில் இன்சர்ஷன் என்னன்னா நீடில் வந்து த்ரஸ்ட், லிஃப்ட் அண்ட் த்ரஸ்ட்னு சொல்லுவோம் அந்த மெத்தடு. செல்ஃப் ஸ்டிமுலேஷன், அவங்களே பேஷண்டே செல்ஃபா ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே ஆன்ஷியன்ட் மெத்தட். மாடர்ன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ ஸ்டிமுலேஷன், தட் இஸ் எலக்ட்ரோ அக்குபங்க்சர்.
அடுத்து ரேடியேஷன். ரேடியேஷன் சொல்றது இன்னைக்கு ப்ளோ பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதை பண்றது தான் ரேடியேஷன் மெத்தட். ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்கு இன்னைக்கு டீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ அக்குபங்க்சர் இதெல்லாம் வந்துருச்சு. அடுத்து மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். மேக்னெட்ஸ் மூலியமாக ஸ்டிமுலேட் பண்றது. இதெல்லாம் வேரியஸ் ஸ்டிமுலேஷன் மெத்தட்ஸ். இப்ப டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீடில் எப்படி பிடிக்கணும் அப்படின்றது இருக்கு, எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலர் இன்சர்ஷன் அப்படின்னா உள்ள வந்து மசில் மாஸ் இருக்குது, டிஷ்யூ மாஸ் இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலர் கொண்டு போகலாம். ஒரு இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன்ஸ் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், பெர்பெண்டிகுலரா நீங்க போட முடியாது இல்லையா. அப்ப நீங்க வந்து ஆப்ளிக் நீடில் இன்சர்ஷன், ஆப்ளிக்னா அப்படி பக்கவாட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்ளிக் நீடில் இன்சர்ஷன் இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணதோடு மட்டும் இல்லாம மேனிபுலேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நேரம் அப்படின்னா நார்மலா வந்து 20 மினிட்ஸ் வைப்போம். பட் வந்து மேக்ஸிமம் நீங்க இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னா 30 to 40 மினிட்ஸ். மினிமம் வந்து 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம், 40 மினிட்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது, 5 நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் காம்ப்ரிஹென்சிவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ் டெய்லி எத்தனை வேலை கொடுக்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி 3ல இருந்து 4 தடவை ஒரு நாளைக்கு வச்சு கொடுக்கலாம் நீங்க. இப்ப FDA அப்படின்னு சொல்லக்கூடிய இது நம்ம இதுலயும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் லீகல் லிமிடேஷன்ஸ் அப்படின்றது. அக்குபங்க்சர் முடிச்சவங்க மட்டுமே பிராக்டிஸ் பண்ணலான்றது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ வந்து அது தனி மருத்துவம் கிடையாது, குழு மருத்துவம் அப்படின்றதுனால இது வந்து டிஎன்ஒஎஸ் டிஎன்ஒஎஸ் பிஎன்ஒஎஸ் முடிச்சவங்க தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் இப்போ இருக்கிறதுனால முடிச்சவங்க ப்ராப்பரா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பிராக்டிஸ்ல பெரிய இன்டர்ஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது, தாராளமாக பண்ணலாம் இந்த. ஓகே, இப்போ அக்குபங்க்சருடைய எஃபெக்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இதனுடைய முக்கியமானது எனர்ஜி லெவல் ஸ்டிமுலேஷன். முதல் கொண்டது டைரக்ட் லோக்கல் எஃபெக்ட்ஸ். டைரக்டா லோக்கல் எஃபெக்ட்ஸ் எந்த இடத்துல நீங்க போடுறீங்களோ அந்த இடத்துல வேசோ டைலேஷன் நடக்கும். வேசோ டைலேஷன் இந்த ஆர்டரிஸ் வந்து டைலேட் ஆகும் இல்லை. அப்ப கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த இடத்துல. அப்ப அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல ஆக்டிவேஷன் நடக்கும், நர்வஸ் ஸ்டிமுலேஷன் நடக்கும். அப்ப டைரக்ட் லோக்கல் எஃபெக்ட் அப்படின்னா வேசோ டைலேஷன் அண்ட் நர்வஸ் ஸ்டிமுலேஷன் ரெண்டு நடக்கும். அடுத்து எண்டோகிரைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலீஸ் ஆஃப் என்டார்பின். என்டார்பின்றது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலி அக்கரிங் பெயின் ரிலீவர், நம்ம பாடியில இருந்து அக்கர் ஆகக்கூடியது. நேச்சுரல் அனால்ஜெசிக் அப்படின்னு சொல்லுவோம், பாடியில நம்ம பாடி ரிலீஸ் பண்ணக்கூடிய அனால்ஜெசிக். நியூரலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்றத நீங்க நேச்சுரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்சல் இன்டரோசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்சல் இன்டரோசை இந்த LI4ன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல நீங்க நீடல் போட்ட உடனே உங்க பிரெயின் ஆக்டிவிட்டியில MRIல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இம்மிடியேட்டா தெரியும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்டார்பின் இம்மிடியேட்டா ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் டைரக்ட் எஃபெக்ட், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இப்போ சப்ஜெக்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது என்னென்ன மாதிரி சப்ஜெக்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து பேஷண்ட் ஃபீல் பண்ணுவாங்கன்னா முக்கியமானது an effect called as டெக்யூ அப்படின்பாங்க. டெக்யூனா டிஸ்பார்சல் ஆஃப் எனர்ஜி. ஒரு இடத்துல நீடில் போனதும் நீடில் சுத்தி போட்ட இடத்துல ஒரு மாதிரி சுறுச்சுருன்னு இருக்கு சார், ஒரு மாதிரி இருக்கு சார், சுறுச்சுருன்னு இருக்குன்னு, அது வந்து டெக்யூ. அப்ப கரெக்ட் நீங்க போட்டது சப்ஜெக்டிவ் எஃபெக்ட். நம்னஸ், சார் மறந்து போன மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டியது இல்லை. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னா these are all subjective effects. இந்த சப்ஜெக்ட்ல அது நடக்குது அப்படின்னா கரெக்டா போட்டிருக்கீங்க. ஹெவினஸ், அந்த இடத்துல வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சோர்னஸ், இந்த இடத்துல ஒரு மாதிரி எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்னாங்கன்னா அதுவும் கரெக்ட் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா? டிஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீடில் பாயிண்ட் வந்து வெளியில வரும், நீங்க கவனிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி வெளியில தள்ளும் நீடில். நீங்க நீடில் வந்து ஒரு 1 சூன் உள்ள கொடுத்துருப்பீங்க, ஆனா ½ சூன் வெளியில வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, டிஸ்டென்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே சப்ஜெக்டிவ் எஃபெக்ட்ஸ், பாசிட்டிவ் நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்ட் அப்படின்றது. ஸோ டெக்கு அப்படின்றத முக்கியமாக கவனிக்கணும். போட்ட இடத்துல எந்த உணர்ச்சியுமே இல்லை சார்னா ஆக்டிவேஷன் நடக்கல. சரிங்களா? இப்போ சப்ஜெக்டிவ் எஃபெக்ட்ஸ் இதுதான். அப்ஜெக்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும், நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத அப்ஜெக்டிவ் எஃபெக்ட். ஒன்னு அனால்ஜெசிக், பெயின் ரிலீவிங்காக நம்ம கொடுப்போம் அக்குபங்க்சர். ரெண்டாவது செடேஷன், நன்றாக அந்த ஒரு பாதிப்படைந்ததை உறங்கு அதன் மூலியமாக அது வந்து சரி செய்து கொள்வதற்காக கொடுக்கிறது செடேஷன், உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போறது. ஹோமியோஸ்டாசிஸ், சமநிலைக்கு கொண்டு வருதல். அதே சமயம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்.
அடுத்து சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் இல்லையா, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது. மோட்டார் ரெக்கவரி இல்லையா, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கு, பெராலிசிஸ் இதெல்லாம் ரெக்கவர் பண்றதுக்கு எக்ஸலண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் தெராப்பி அப்படின்னா அது அக்குபங்க்சர் மட்டுமே. இண்டிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். மோஸ்ட்லி எதுக்குன்னா எபிலெப்சி, மைக்ரைனு, இன்சோம்னியா, போலியோ, சரிங்களா, ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ், மூக்கொழுகிறது, ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ்க்கு கொடுக்கலாம். நம்மளுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், டயரியா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதை கொடுத்தது மட்டும் கிடையாது, இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. நம்மளுடைய ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்றதுக்கு, நாக்டர்னல் எனுரிசிஸ் சொல்லக்கூடிய இரவு நேரம் அதிகமாக யூரின் போறது, இல்ல உறக்கத்தில் யூரின் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸ்கின் டிசார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பிள்ஸ் வர்றது, எக்ஸிமா, சோரியாசிஸ் இல்லையா, முடி கொட்டுதல், இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதெல்லாம் கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன, வலி அதிகமாகிறது, நீடில் டிஸ்டோஷியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மசில் ஸ்பாசம். மைக் மியூட் பண்ணிக்கோங்க. யாருங்க, யார் மைக்கும் ஆன்ல இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீடில் வந்து பெண்டாலாம் நீங்க குத்தும் போது அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாக்கலாம். இல்ல நீடில் நீங்க எடுக்காம மறந்து பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கலாம். மயக்கம் வந்துடலாம், அதுவும் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் தான். இன்டர்னல் ஆர்கன்ஸ், எந்த ஆர்கன்ஸ், அதனாலதான் அனாட்டமி கண்டிப்பா நம்ம படிச்சுக்கின்றது. எந்த ஆர்கன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீடில் நீங்க பார்த்து நீங்க போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க லங் பாயிண்ட்லாம் இங்க இருக்குது, இங்க இந்த முக்கியமான பாயிண்ட் இருக்கு, எல்லை ஒன்னெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் போடும்போது உள்ள விட்டீங்கன்னா லங்ஸ்குள்ள போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இன்ஃபெக்ஷன் உருவாகலாம், ப்ராப்பரா ஸ்டெரிலைஸ் பண்ணி புது நீடில் நீங்க போடலன்னா. ப்ளீடிங் உண்டாகலாம், காம்ப்ளிகேஷன்ஸ். அவருக்கு ஹீமோஃபிலியா இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். ஹீமோஃபிலியா இருக்க பேஷண்ட்ஸ் நீங்க நீடில் போட்டு எடுக்கும்போது ப்ளீடிங் ஆச்சுன்னா தொடர்ச்சியா ப்ளீடிங் ஆயிட்டாங்க, ரைட்டா. கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வந்து அம்பிளிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் போடக்கூடாது, நிப்பிள் பிரெஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல்ஸ் சொல்லக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள்ல அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வல்னரபிள் பாயிண்ட்ஸ், ஆபத்தான புள்ளிகளை அவாய்ட் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியமானது. ஃபுல் ஸ்டமக்ல எப்பவுமே நீட்லிங் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம நீட்லிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டீ, காஃபி எதுவும் குடிச்சிருக்க கூடாது, குளிர்பானங்கள் குடிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் ஒரு அரை மணி நேரம் இதை செய்யக்கூடாது. கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஓகே, அதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சம்மரி இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா, அக்குபங்க்சரை பற்றி நம்ம பேசுனதுல இன்னைக்கு இது ஒரு ஆன்ஷியன் டெக்னிக்ன்றதுல பார்த்துருக்கோம். இது என்னென்ன மாதிரி டிசார்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னா 12 விதமான இன்டர்னல் வைட்டல் ஆர்கன்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய இம்பேலன்சஸ் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். அப்படின்ற பட்சத்துல ஆரம்ப நிலைகள் அக்யூட் டு கிரானிக் வரைக்கும் எல்லா கண்டிஷன்ஸையும் அட்ரஸ் பண்ணலாம். பட் எஃபிகசின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஸ்டேஜ்ல ஒரு சில லிமிடேஷன்ஸோட கியூரிங் அப்படின்றது பாசிபிலிட்டி எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்னேஷன், எனர்ஜி எக்ஸஸ், எனர்ஜி இன்சபிஷியன்சில சரி பண்ண முடியும். பட் நோ எனர்ஜி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னா that denotes organ failure. அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதை நீங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு ஆர்கன் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு, அவர் வந்து பாத்தீங்கன்னா போய் அவரு ஒன்று கீமோதெராப்பி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா பெயின் அலிவேஷனுக்காக நீங்க பண்ணலாம். அதை இல்ல அவர் வந்து ஒரு ரீனல் பேஷண்டா இருக்காரு, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவரு டயாலிசிஸ் போயிட்டு இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு நான் சரி பண்றேன்னு நீங்க பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஆர்கன் வந்து எனர்ஜி கம்ப்ளீட்டா காலி ஐயா இல்லையா, அதுல போய் நம்ம ட்ரை பண்ண முடியாது பெருசா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது சீனா என்ன, மதர் சன் லான்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லான்னா, ஆர்கன் கிளாக்கு, பஞ்சபூத தியரிஸ், இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. அடுத்து என்ன நீடில் என்ன கண்டிஷன்ஸ்க்கு எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இண்டிகேஷன்ஸ் எதுக்காக நம்ம எப்படி நீடில்ஸ், ஜென்ரல் நீடில்ஸ் எதாவது போடணும் பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரைட்டிஸ்னா என்ன பண்ணணும், ஆக்னி, எபிலெப்சி இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு எமர்ஜென்சி ஆகும்போது எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற எமர்ஜென்சி புரோட்டோகால் நம்மகிட்ட இருக்கணும். சரிங்களா. தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்ல கிளாஸ் முடிச்சு. சண்டே கிளாஸ் வந்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணுவீங்க. இந்த தியரியில வந்து இப்போ நான் 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் தொடவே இல்லை. ஏன்னா 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் அவ்வளோ லேசாக முடிச்சிட முடியாது. இதனுடைய பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ்ல போக முடியும். சார் வணக்கம் சார்.
எப்படி சார் வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ ஸ்டெர்லைஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அது ஸ்டெர்லைஸ் எப்படி இப்போ போட்ட நீடுல வந்து எந்த மாதிரி வகையில நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணணும்? நீங்க நீடில் இன்சினரேட்டர் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல அவைலபிள். நீங்க யூஸ் பண்ண நீடில் எல்லாத்தையும் டெய்லி டிஸ்போஸ் பண்றது சிரமமா இருந்துச்சுன்னா ஒரு நீடில் கலெக்ஷன் பாக்ஸ் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மொத்தமா வந்து கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மொத்தம் அப்படியே டோட்டலா அப்படியே எடுத்து அந்த இன்சினரேட்டர் வச்சுட்டீங்கன்னா ஃபுல்லா அப்படியே சாம்பல் ஆக்கிடும் கம்ப்ளீட்டா. ஒண்ணு அப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா திருப்பி சேஃபா வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இதுல இந்த மெடிக்கல் வேஸ்ட் அந்த இதுல ஆக்ட்ல வந்துடும். அதனால நீடில் நீங்க டிஸ்போஸ் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம அக்யூபஞ்சர் பண்ணும்போது இந்த விஷயம் கொஞ்சம் தேவைப்படுற விஷயம் இல்லை சார். இன்சினரேட்டர் வாங்கிக்கலாம். நான் 700-800 ரூபாயில எல்லாம் விக்குது. ஈஸியா வந்து பஸ்பம் ஆக்கிரும் உடனே. மாசத்துக்கு ஒரு தடவை நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். ஓ, சிறப்பு சிறப்பு சார். அப்புறம் இப்போ கனெக்டிங் பாயிண்ட் பத்தி சொன்னீங்கல்ல, டியூ பாயிண்ட், இதெல்லாம் வந்து சண்டே நீங்க வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சண்டே வந்து லியோ பாயிண்ட்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் பாயிண்ட்ஸ்க்குள்ள போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட்ஸ் தெரியணும் இல்லையா? இந்த 60 கமாண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த எப்படி கத்துக்குவீங்கன்னா, அன்னைக்கு 60 கமாண்டிங் பாயிண்ட்ஸ் நடத்தும் போதுதான் உங்களுக்கு மதர் சன் லா புரியும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா புரியும், 5 எலமெண்ட்ஸ் தியரின்னா என்னன்றது தெரியும் அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவல்ல தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் பாயிண்ட்ஸ்ல போவோம். டியூ சேனல், 12 சேனல்ஸ், மெரிடியன்ஸ், அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் கரெக்ட். ஓகே சார், ஓகே சார். இப்போ மதர் அண்ட் சன்ல வந்து புரிஞ்சது எனக்கு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம்னா எப்படி? அது ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்கணும் நீங்க, கரெக்டா? இப்போ வந்து டிசீஸ்ட் கண்டிஷன்ல ரிவர்ஸ் ஆகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாக் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்லையா? இப்ப வுட் எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க. வுட் எலமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கால் பிளாடர் இருக்கு, கீழே வந்து லிவர் இருக்கு. வுட்டோடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வுட்டோட ஹஸ்பண்ட் வந்து மெட்டல். மெட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டினும் இருக்கும். இப்ப மெட்டல் வந்து வுட்டை கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா? இப்ப மெட்டல் வுட்டை கண்ட்ரோல் பண்ணல, மெட்டல் வந்து வுட்டை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டின்ல 2 ஆர்கன் மெட்டல்ல இருக்கு. ஆமா. இவருக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்பரா இருக்கும் லங்ஸ்ல. லார்ஜ் இன்டெஸ்டின்ல எவாக்குவேஷன் மோஷன் வந்து ஃப்ரீயா போகும், ப்ராப்பரா இருக்கும். இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவரு கண்ட்ரோல் பண்ண முடியல இங்க வுட்ட. இப்ப வுட் வந்து நீ என்னை கண்ட்ரோல் பண்ணல, நான் உன்னைய கண்ட்ரோல் பண்றேன்னு இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண வரும். வுட்ல இருக்கக்கூடியது என்ன? கால் பிளாடர் அண்ட் லிவர். ஃபார் எக்ஸாம்பிள் இத ஃபேட்டி லிவர்னு எடுத்துக்கோங்க. கால் பிளாடர்ல கோலிலித்தியாசிஸ்னு வச்சுக்கோங்க, உள்ள கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க 2 பேரும் டிசீஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவரை இங்க கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இவருக்கு வந்து மோஷன் கான்ஸ்டிபேஷன் உண்டாகும், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி உண்டாகும். லிவர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், ஃப்ரீயா வந்து மோஷன் போக முடியாது. இது ரிவர்ஸ். இப்ப ஒய்ஃப் கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட் டிசீஸ், டெஸ்ட்ரக்ஷன் நடக்கல, இங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம வச்சு பார்ப்போம். அந்த கண்டிஷனோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இத தூண்டணும். இப்ப இவர் ஏன் வந்து அவங்கள கட்டுப்படுத்தல அப்படின்றது இப்ப அடுத்த ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல மதர் சன் லாவை அப்ளை பண்ணுவோம். இவருக்கு ஏன் அந்த ஒரு எனர்ஜி இல்ல அவரை கட்டுப்படுத்த அப்படின்னா, மதர்கிட்ட இருந்து ஃபீடிங் கிடைக்கலையா? அப்ப மதர்னுடைய எனர்ஜி என்னவாக இருக்குது? பல்ஸ்ல பார்த்திருப்போம். மதருக்கு எனர்ஜி இல்ல, அப்ப மதர் அவங்களுக்கு யார் மதர்? சோ இது எல்லாமே கால்குலேஷன் தான். கேட்க ரொம்ப இடியாபசிக்கல்மா இருக்கும், பட் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நான் அதுக்கு சிம்பிளைஃபைட் ப்ரொசீஜர்ஸ் போடுறதுக்கு தான் எனக்கு சொல்றேன். இப்போ நீங்க லாஸ்ட்ல அந்த மேப் காட்டுனீங்கல்ல சார், அது பார்த்தா இன்னும் கிளியரா அந்த ஸ்டார் மாதிரி மேப் ஒன்னு காட்டுனீங்க, அதுல இன்னும் கிளியரா புரியும். ஆமா, அத பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் அந்த மேப். ஓகே, थैंक यू சார், थैंक यू so much. थैंक यू. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஸோ அவசியம் சண்டே கிளாஸ் வந்து கலந்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸை முடிச்சிருவோம்.
ஓகே, முடிச்சிடலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். மீட் யூ ஆல் ஆன் சண்டே. நன்றி. குட் நைட். தேங்க்யூ